திமுக இருக்கிற வரையும் தான் தமிழ் தேசியம் வளரும், தமிழ் தேசிய வாக்கு வங்கி உயரும். அப்ப திமுக ஆட்சியிலே இருக்கணும், அப்பதான் நமக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டுல இங்க அரசியல் பண்ண முடியும். இந்த கான்செப்ட்ல வரீங்க. ஒருவேளை மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்து இந்த தமிழ் தேசியம்ன்றத டோட்டலா அடிச்சு உடைச்சு அழிச்சிட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த மாதிரி திமுகவுல செய்ய முடியாது. ஏன் முடியாது? ஏன் முடியாது? இன்னைக்கு தமிழ்நாட்டுல என்ன நடந்துட்டு இருக்கு? இப்போ வந்து நாம் தமிழ் நின்று இருக்கு, ஒரு தெலுங்கு தான் ஜெயிக்கிறான், வேற தமிழ்னே ஜெயிக்கலன்னு வச்சுப்போம். இப்போ அந்த தெலுங்கு நாளைக்கு ஏடிஎம்கேக்கு டிஎம்கேக்கு போயிடுவான். நீங்க உங்களுக்கு பண்ண பிரகாரமே தெலுங்கு எம்எல்ஏ முதலமைச்சராகும் தகுதி இருக்கா இல்லையா? இவரு பொள்ளாச்சி ஜெயராமன் யாரு? ஊரை தமிழ் பொண்ணு 80 பொண்ணு கேட்டா என்ன பண்ணா? அவன் தெலுங்கு ஆதிக்கவாதினா, அப்போ அவன் அதிமுக இருக்கிறதுனால அவன் தெலுங்கு ஆதிக்கவாதி இல்லாமனாலும் ஆயிடுவானா? ஏவா வேலு சாதாரணமான இருந்து வருதான், அவர் ஒண்ணு நேரடியாக ஆதிக்கவாதி ஆகல. ஒரு தெலுங்கர் அரைவரைப்பட மூலமா அவர் இப்போ தனலட்சுமி சீனிவாசன் இருக்காரு. அவரு ரொம்ப ஏழ்மையில் பிறந்து கடினமாக வளரல. அவர் வந்து KN நேருவோட பினாமியானாரு, வளர்ந்துட்டாரு. அப்போ ஒரு தெலுங்கு ஆதிக்கம் ஒரு அப்பாவி தெலுங்கரை கையில் அரவணைக்கும் போது அது தெலுங்கு ஆதிக்கவாதியா சொல்லி முடிச்சு சரியா மாட்டிக்கிட்டாரு அவரு. இன்னைக்கு உதயநிதி வரைக்கும் பேசுறாரு இல்லையா, சனாதனத்தை அழிப்போம் அப்படி. சனாதனம்னா என்ன? இங்க இருக்கிற சைவ வைணவம் சனாதனத்துல தான் வருது. என்னுடைய சைவ வைணவத்தை நீ எப்படி அழிப்ப? அதனாலதான் நாம திமுக அழிக்கப்பட வேண்டியதுன்னு சொல்றோம். இதை சீமானம் ஒரு முறை சொன்னால், திமுக வந்து அதிமுக வந்து அழிக்கப்பட வேண்டியது, திமுக கருவறுக்கப்பட வேண்டியதுன்னு சொன்னாரு. திமுக அழிக்கணுன்றதுல எந்த மாற்றம் இல்லையா? அதுக்கு மாற்றம் எதுவுமே திறன் கொடுக்க கூடாதுன்ற நாம சொல்ல வேண்டியது. நாம் தமிழர் திமுகவை வீழ்த்துற இடத்துக்கு இன்னைக்கு, ஆனால் எதிர்காலத்துல மாறும். அப்படிலாம் இல்ல. அப்படி ஒரே நிமிஷம். இன்னைக்கு வேல்முருகன் வந்து என்ன சொல்றாரு? 2031 தேர்தல்ல தமிழக வாழ்வுரிமை கட்சி இடம்பெறுகிற அவைதான் ஆட்சி அமைக்கும். நாளைக்கு ஒரு காலத்துல ஒருவேளை சொல்லுங்க. அவர் என்ன சொல்றாரு? அந்த ஃபேக்ட்ஸ் படி இந்த சபையில சொல்றேன் நானே, இது ஒரு வரலாறு சரிங்களா? நிரந்தரமா கருவ இருக்கிறதுக்கு நான் மருந்து கண்டுபிடிச்சிட்டேன். சொல்லுங்க. கடந்த அதிமுக தேர்தல் அறிக்கையில அப்படியேதான் இருந்ததா? இந்த தேர்தல் அறிக்கையில எப்படி வந்தது? தமிழர் வேலை 75% தமிழருக்கு முன்னுரிமை கர்நாடகாவில் கொண்டு வந்த மாதிரியே இங்க சொல்றாருல்ல எடப்பாடி. இது எப்படி வந்தது? அப்ப இது மாற்றம் இல்லையா? திமுக ஆட்சிக்கு வரணும், அதிமுக ஆட்சிக்கு வரணும், ரெண்டு இருந்துச்சா நீங்க எனக்கு தெரிஞ்சு. நான் வந்து அதிமுக தான் சொல்லுவேன். மானம் ரோச வெக்கம் உள்ளவன் வந்துட்டு டேய் இதுக்காக இவன் அமைச்சவங்கன்னு நினைப்பான். நம்ம பண்ணை இயற்கை அங்காடி. தொடர்புக்கு 87 54 44 92 99. டிஎன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். மற்றும் ஒரு புதிய தலைப்பை இன்று நாம் விவாதிக்க இருக்கிறோம். தமிழ் சூழல்ல தமிழ் தேசிய அரசியல் அடுத்தடுத்து மிக கூர்மையாக எடுத்து செல்லப்பட வேண்டிய அவசியத்தை தமிழ் தேசியவாதிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வர்றாங்க. இந்த ஒரு சூழல்ல தமிழ் தேசிய நிலைப்பாட்டுடன் இருந்தாலும் கூட ஒரு சில கருத்து மாறுபாடுகள் அப்படிங்கிறது இந்த ஒரு காலகட்டத்தில் எழுந்து வருகிறது. நம்மிடையே அரும்பெரும் ஆளுமைகள் இணைந்திருக்கின்றனர். தமிழர் முன்னேற்ற கழகத்திலிருந்து திரு அதியமான் அவர்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். ஐயா வணக்கம். தமிழர் விடுதலை கட்சியிலிருந்து மதிப்புக்குரிய மேகநாதன் அவர்கள் வந்திருக்கிறார், அவரையும் வரவேற்போம். ஐயா வணக்கம். முனைவர் மற்றும் பேராசிரியர் அமுல்ராஜ் நம்முடைய இணைந்திருக்கிறார். ஐயா வணக்கம். வணக்கம். நான் சொன்னது போல இந்த ஒரு நிகழ்வுல மிக முக்கியமான ஒரு விவாத பொருளாக நாம் எடுத்து பேசவிருப்பது தமிழர் முன்னேற்ற கழக அதியமான் அவர்கள் அதிமுக ஆதரவு நிலைப்பாடை எடுத்திருக்கிறார் இந்த தேர்தலையொட்டி. அதே போன்று மேகநாதன் அவர்கள் நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடை எடுத்திருக்கிறார். இவர்களுக்கான விவாத பொருளாக திமுக என்பது ஆட்சிக்கு வந்தால் தமிழ் தேசியம் மேலும் எழுச்சி பெறும் அப்படிங்கிற கருத்தை மேகநாதன் பதிவு செய்திருக்கிறார். அது குறித்த விவாதத்தை முன்னெடுக்கிறார் அதியமான் அவர்கள். அதுதான் இந்த நிகழ்ச்சியுடைய மிக முதன்மையான விவாதம். முன்பே சொன்னது போல தமிழ் தேசிய சூழலில் மிக கூர்மையாக பேசப்பட வேண்டிய மற்றும் ஒரு கருத்தாக இந்த ஒரு கருத்து இருக்கிறது, இந்த ஒரு நிகழ்ச்சியும் இருக்கிறது. நாம் நிகழ்ச்சியை தொடங்குவோம். முதல்ல இப்போ அவர் சொன்னது போல அவர் வந்து அதிமுக நிலைப்பாடு எடுத்திருக்கிற தமிழ் தேசியம், நீங்க நாம் தமிழர் கட்சி நிலைப்பாடு எடுத்திருக்கிற ஒரு தமிழ் தேசியவாதி. நீங்க என்ன ஸ்டேட்மெண்ட் பதிவு செஞ்சீங்க? இந்த விவாதத்துக்கான பொருள் எங்க ஸ்டார்ட் ஆயிருக்குது? உங்க தரப்ப சொல்லுங்க.
ஒரு இந்த தேர்தலில் தமிழ் தேசியவாதிகள் எந்த மாதிரி ஸ்டாண்ட் எடுக்கணுன்றதை நம்ம போகிற விவாதங்களில் போயிட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஆதரிப்பாங்க. பொதுவாக வந்து எல்லாருமே நாம் தமிழர் தான் ஆதரிப்போம். ஒரு சிலர் வந்து இப்போது அதிமுகவை ஆதரிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் யாரும் திமுகவை ஆதரிக்கணும்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அப்படி சொன்னால் தமிழ் தேசியவாதி இல்லைன்றது தான் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நாம் என்ன சொல்கிறோன்னா, ஏன் அதிமுகவை ஆதரிக்கக்கூடாது அப்படின்றத நம்ம சொல்கிறது என்னென்னா, ஆரியம் பிஜேபி இந்தியான்னு வச்சுங்க, திராவிடம் தெலுங்கு அது வந்து திமுக. அப்போ இந்த ரெண்டுத்துக்கு அடுத்தது மூணாவதாக தமிழ் தேசியம் தான் வரணும். அப்போ தமிழ் தேசியம்னா அது நாம் தமிழர் தான் நம்ம வரணும். இந்த முனை போட்டிக்குள்ள நடுப்புற வந்து நம்ம எடப்பாடி எடுத்து வந்து நிறுத்துறது தப்பு அப்படின்றத நம்ம சொல்றோம். சரி, நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் பதிவு செஞ்சிருக்கிறீங்களே, அதாவது திமுக தமிழ் தேசியம் எழுச்சி பெற வேண்டும் என்றால் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் நீங்க பதிவு செஞ்சிருந்தீங்களே, அது சரிதானா? அப்படிதான் பதிவு செஞ்சீங்களா? அது என்ன கண்ணோட்டத்துல நீங்க அப்படி இப்போ சொன்னதுதான், ஆரியம் திராவிடம் தமிழ் தேசம் 3 கூர்ல தான் நிக்கணும் இந்த அரசியல். நீங்க நடுப்புற எடப்பாடி எடுத்து நிறுத்திட்டீங்கன்னா, இப்போ எடப்பாடி நம்ம ஜெயிக்கல, இப்போ எடப்பாடி ஜெயிச்சிட்டாருன்னா அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நீங்க என்ன சொல்லி நம்ம தமிழ் தேசியவாதிகள் அரசியல் பண்ண முடியும்? இப்போ ஆரியம் இந்தியம் நம்மளை ஆளுது, நம்மளோட வரியை வந்து வாங்குது, நம்மளை கொடுமை பண்ணுதுன்னு சொல்றோம். திராவிடம் இப்போ தெலுங்கு நேரடியாகவே இப்போ வந்து 10லேருந்து 20 ஆகி இப்போ 30 பேர் அவங்க நிற்க வைக்கிறாங்க. இப்போ அவங்க வெற்றி பெறும்போது நம்முடைய எதிரி யாரும் நம்ம காட்டுறதுக்கும், நமக்கு எதிராக இவங்க நடந்துக்கிறாங்கன்னு சொல்றதுக்கும் நமக்கு வந்து திமுக ஆட்சிக்கு வந்ததான். இப்போ எடப்பாடி ஆட்சியில் இருக்கும்போது 10,000 போராட்டங்கள் இருந்தது. ஆனால் அதில் பெரும்பான்மை தமிழ் தேசியவாதிகள் போராட்டம் கிடையாது. ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 2500 போராட்டம் தான் நடந்துடுது. அந்த 2500 போராட்டமும் தமிழ் தேசியவாதிகள் நடத்துறது தான். ஏன்னா நேரடியான வில்ல அவன் தான். ஏன்னா நமக்கு எதிரி அவன் தான். அப்போது எதிரியை காட்டுவதற்கு நமக்கு ஒரு ஆள், நம்ம அவன் எப்படிலாம் ஒடுக்குறான்னு காட்டணும்னா நீங்கள் அவனை காட்ட முடியும். இப்போ நீங்கள் எடப்பாடி எடுத்து நிறுத்திட்டீங்கன்னா நம்ம வந்து நேரடியான வலுவான போராட்டத்தை எடுத்துகிட்டு போகிற இடத்துல அதை சமரசப்படுத்துறதுக்கான எல்லா வேலையும் அவரை வச்சு செய்வாங்க. அதுவும் இல்லாமல் எடப்பாடி தான் தமிழர் அப்படின்னா, நாளைக்கு எடப்பாடிக்கு அப்புறம் ஏற்கனவே வந்து ஒரு பிராமணர் இருந்தாங்க, ஒரு கன்னடர் இருந்தார், ஒரு மலையாளி இருக்கிறாங்க. எடப்பாடிக்கு அப்புறம் தமிழர் வருவான்னு அந்த கட்சியில் சொல்ல முடியாது. ஒரு தெலுங்கர் கூட வரலாம். இதே தேர்தலில் கூட எடப்பாடி தோத்து வேற ஒரு தோத்துட்டாருன்னா ஒரு தெலுங்கர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அதிமுக தமிழர் கட்சி, எடப்பாடி தமிழர் அப்படின்றதுனால நம்ம அதை ஆதரிக்க கூடாதுன்றதை நம்ம சொல்றது. இது நான் வந்து முற்றிலுமாக வந்து மறுக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த கருத்தை மையமாக வச்சு விவாதத்துக்கு அழைச்சதே நான் தான். ஏன்னா நாம் தமிழரை வந்து ஆதரிக்கிறதுன்றது வந்து அது வேறு. இப்போ நான் போன தேர்தலில் வந்து திமுக அதிமுக நாம் தமிழர் 2ல் யாருக்காவது ஓட்டு போடுங்க, தெலுங்கர் முன்னேற்ற கழகம் திமுக அது வந்துடக்கூடாதுன்னு நாங்கள் பேட்டி கொடுத்தோம். சரிங்களா? தேர்தலுக்கு முன்னாடி 2021. ஆனால் பேட்டி கொடுத்தா கூட போய் வாக்களிக்கும் போது வந்து நான் 2 ஓட்டாக நான் போட முடியும், 1 ஓட்டு தானே போட முடியும். நானே நாம் தமிழருக்கு தான் போட்டேன். சரிங்களா? அப்போ நான் வந்துட்டு நான் பரிசீலனை பண்ணி பார்க்குறேன், என்னடா அது இப்போ நம்ம வந்து இப்போ இந்த திமுக வந்துருச்சு, திமுக வர்றது வந்து இப்போ நான் சீமானும் இடையில சொல்கிறாரு, எங்களோட ஓட்டெல்லாம் பிரிஞ்சதுனால தான் நீங்கள் வந்த அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது நம்ம போட்ட ஓட்டு கூட வந்து இந்த திமுக வர்றதுக்கே பயன்பட்டுருச்சா அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு வந்துருச்சு. சரிங்களா? அப்போ வந்து நாம் வந்து எக்காரணம் கொண்டும் இந்த திமுகவை எடுத்து வரவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்ணுறோம், முடிவு பண்ணுறோம், அந்த திமுக வரக்கூடாது அப்படின்னா யாரை வச்சு அதை தடுத்து நிறுத்துறது? குறைஞ்சது 5.7 இருக்கிற தெலுங்கர்கள், அதுலேயும் சொல்ல போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக 872 ஓட்டு தான் இருக்குது கொளத்தூரில் ஸ்டாலினுக்கு, அவரோட சின்ன மேளம் சாதிக்கு. இங்கே வந்து அவங்க பையன் நிற்கிற இடத்துல இசை வேளாளர் சாதியோட ஓட்டு கொளத்தூரில் 872 ஓட்டு. இங்கே சேப்பாக்கத்தில் அவங்க பையன் நிற்கிற இடத்துல வந்து 1100 ஓட்டு. சரிங்களா? அங்கே திருச்சியில் வந்து வெறும் வந்து 5000 ஒரு 12000 ஓட்டு. சரிங்களா? ரெட்டியாக இருக்கு. அது மாதிரி வந்து ஏவா வேலுக்கு 5000 ஓட்டு திருவண்ணாமலையில். அங்கே கூ பிச்சாண்டிக்கு வந்து ஒரு 5000 ஓட்டு. வெறும் இந்த இவங்க வந்து இப்போ இவங்க இப்படி இந்த வெறும் 5000 ஓட்டை வச்சுட்டு ஒரு நாடாரோ யாரோ எங்கேயும் வந்து எந்த தொகுதியிலையும் தமிழர்கள் வந்துட முடியாது, வரணும்னே நினைக்க மாட்டாங்க. ஏன் நம்மளே இந்த சமூகத்தில் பெரிய நம்ம அந்த அளவுக்கு இல்லை, நம்ம போயிட்டு எதுக்கு போட்டிக்கிட்டுன்னு அவங்களா ஒதுங்கிடுவாங்க. இது அப்படி கிடையாது.
பெரும்பான்மை சமூகத்தெல்லாம் அங்கே வந்து பெரும்பான்மை சமூகம் வந்து ஏவாவேலு திருவண்ணாமலையில் வன்னியர், அவங்கெல்லாம் முட்டாள்கள். சரிங்களா? இங்கே வந்து துறைமுகம் தொகுதியில் பார்த்தீங்கன்னா தமிழ் முஸ்லீம்கள் தான் பெரும்பான்மை, 25% கிட்ட. அந்த நாயுடு இருக்கார்ல, சேகர் பாபு நாயுடு, அவர் ஓட்டு 10,000 தான் இருக்கும். ஆனால் மற்றவங்களாம் முட்டாள்கள். இப்போ இந்த அடிப்படையில் சொல்லி முடிச்சிடறேன். இந்த அடிப்படையில் இவங்க வந்து ஒரு தெலுங்கு ஆதிக்க அரசியலை கொண்டு வந்து நிறுவி தமிழர்களை வந்து முட்டாளாக்கி இன்னொரு தடவை வந்து இந்த திமுக வந்துருச்சுன்னா இது ஒரு தெலுங்கர் நாடாக மாற்றப்படும். அந்த தெலுங்கர் நாடா மாற்றப்படக்கூடிய சூழ்நிலையில நாங்க அதை எதிர்த்து முதன்மையான எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்கும்போது இல்ல அன்னைக்கு வந்து ஒருத்தரை வச்சு அடிச்சுதான் நாங்க காலி பண்ணணும்னு நினைக்கிறோம், அவரவே இவங்க அடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு முன்பாக அவரு சொன்ன ஸ்டேட்மெண்ட்ல நீங்க குறிப்பிடுறது என்னன்னா, திமுக ஆட்சிக்கு வந்தால் அப்படின்னு அவரு எந்த கோணத்துல அவர் மீன் பண்ணன்னு அவர் சொல்றாரு. திமுக ஆட்சிக்கு வந்தால் அவர் தமிழ் தேசியம் வளருன்றாரு. சரியா? அவர் தமிழ் தேசியம் வளரணும்னு அவர் பாணியில் அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து நிறைய போராட்டம்லாம் நடத்தலாம், அந்த போராட்டத்தை வச்சு நம்ம கட்சி வெளியே போறோம். நம்ம கட்சி இல்ல, இவர் கட்சி கிடையாது, நாம் தமிழர். இல்ல நீங்க கட்சியா பார்க்க வேணாம். இல்ல நான் என்ன கேக்குறேன், அதிமுகவும் திமுக வேறையா? ஒரே கேள்வி முதல்ல முடிப்போம். அதிமுக திமுக இதுல சீட் இல்லைன்னா இதுக்கு வர போறான், இதுல ஊழல் பண்ணிட்டா அதுக்கு போறான். திமுக இருக்கிற எல்லா அமைச்சருமே, இவர் சொல்ற தெலுங்கு அமைச்சருமே அதிமுக இருந்து போனவங்க தான். அவங்க ஒண்ணு நேரம் அந்த கட்சியில இருந்து வந்தவங்க கிடையாது. இதுல வளர்ந்துதான் அதுக்கு போறாங்க, அதுல வளர்ந்துதான் இதுக்கு வராங்க. ரெண்டுமே வேற கிடையாது. ரெண்டுமே ஒரு மரத்தில் 2 கிளைகள் தான். அந்த கிளையில கொஞ்சம் கூடுதலா தெலுங்கு இருக்கு, இந்த கிளையில கூடுதலா கொஞ்சம் இந்திய. இவர் பேசுறது முற்றிலும் தவறானது. ஏன்னு கேட்டீங்கன்னா, தெலுங்கு அதாவது வந்து நாம வந்து தலைமையை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். சரிங்களா? தலைமையை பத்தி பேசிட்டு போது இவர் கிளைகள் இலைகள் தலைகள் பேசிட்டு இருக்காரு. நான் பேசுறது வந்து இந்த தலைமை வந்து தெலுங்கு தலைமையா இருக்கிறதுனால மட்டும்தான் KN நேரு வந்து ஒரு 5000 ஓட்டு உள்ள சமூகம் தான். நான் தான் தலைவர், கட்சிக்கு தலைவர், நீ எங்க நில்லு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வளர்த்து விட்டதோட விளைவு திருச்சியை மொத்தமும் கைப்பற்றி இன்னைக்கு வந்து பெரம்பலூரையும் கைப்பற்றிட்டாரு. இல்ல நான் என்ன கேக்குறேன், இல்ல அதைத்தான் நான் சொல்றேன். நான் என்ன கேக்குறேன், நான் முதல்ல சீமானையும் நாம் தமிழ்லையுமே முதல்ல ஒரு முரண் வைக்கிறது என்னன்னா, தெலுங்கு வேட்பாளர்கள் நீங்க கொடுத்து தப்புன்னு நம்ம சொல்றோம். ஏன் அப்படின்னா, இப்போ வந்து நாம் தமிழ் நின்று இருக்கு, ஒரு தெலுங்கு தான் ஜெயிக்கிறான், வேற தமிழ்னே ஜெயிக்கலன்னு வச்சுப்போம். இப்போ அந்த தெலுங்கு நாளைக்கு ADMK DMK போயிடுவான். நீங்க உங்க பிரகாரமே ஒரு உறுப்பினர் தலைவராகவும் தகுதி இருக்கு, ஒரு MLA முதலமைச்சராகவும் தகுதி இருக்கு. அப்போ அதிமுகல ஒரு தெலுங்கு MLA முதலமைச்சராகவும் தகுதி இருக்கா இல்லையா? அப்போ வர முடியாதுன்னு கிடையாது இல்ல. அப்போ இதுலயும் தெலுங்கு இருக்கான். இதுல இன்னும் சொல்ல போனா அதுல வந்து வெற்றி பெற்றே திருகிற 10 தெலுங்கு இருக்கானா, அதே போல அதிமுக வெற்றி பெற்றே திருகிற 6 தெலுங்கு இருக்கிறாங்க, இல்லாமலாம் இல்ல. இது நீங்க தலைமை மட்டும் பாருங்கன்னா, நீங்க வெறும் ஸ்டாலினால இந்த தமிழ்நாட்டை நடத்திட முடியுமா? ஸ்டாலின் அவர் ஆட்டி வைக்கிறதே யாரு? அவருக்கு 150 ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்தா அவர் வாழ வைக்கிறது யாரு? அவர் கீழே இருக்கிற 8 தெலுங்கு அமைச்சர் தான். இவர் சொன்னதுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். முதல்ல வந்து இவர் வந்து திமுகவும் அதிமுகவும் ஒரே மாதிரி தான், ரெண்டு ஒண்ணுதான்றாரு. இதுலயும் ஊழல் இருக்கு, அதுலயும் ஊழல் இருக்கு. இவங்கல இருந்து இவங்களுக்கு போனவங்க, இந்த கட்சியில அதிமுக திமுக போனவங்க, கட்சி ஊழல் பிரச்சனை. தெலுங்கு தமிழ் தான் பிரச்சனை. இல்ல இருங்க, கட்சி பெயர் அளவுல இது வெறும் திராவிட முன்னேற்ற கழகம், இது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இப்படி கிட்டத்தட்ட இந்த 6 வித்தியாசங்கள் கண்டுபிடிங்கிற மாதிரி ரெண்டுலுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியே இருக்கு. ஒரு பெரிய வித்தியாசம் பாக்குறவங்களுக்கு தெரியல. ஊழல் வந்து இந்தியா முழுக்க இருக்குது. சரிங்களா? ஊழல் வந்து ஊழல் தாண்டிடு, நீங்களும் கூட சொல்றீங்க, அதையா பேசுவாங்க. ஊழல் அதை ஊழலை விட்டுட்டு நாம இங்க பிரச்சனைய என்னமாதான் நம்ம பேசுறோம். பிரச்சனையை கருதுறது வந்து இன அரசியலை பத்தி பேசுறோம். எல்லா மாநிலத்தையும் அவன் ஆளும் போது இந்த பீடைகள் மாதிரி இருக்க தெலுங்கு ஆதிக்கவாதிகள் இங்க இருந்துகிட்டு ஒரு திட்டமிட்டு ஆள்றார்கள். அவர்கள் வந்து ஆண்டது கூட தப்பு இல்லை. எம்ஜிஆர் மலையாளி, நல்லதுதான் பண்ணாரு பெரும்பாலும். ஆனா இவர்கள் இந்த தமிழ் இனத்துக்கு தீங்கு விளைவதற்காகவே பிறவி எடுத்து வந்தவர்கள். அந்த பிறவி எடுத்து வந்தவர்கள் இப்பதான் நமக்கு தெரியுது.
சரியா? இவ்வளவு தூரம் அழிச்சாட்டியம் பண்ணியிருக்காங்களே, ஒவ்வொன்றுக்கும் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான சதி திட்டங்கள் இருக்குது. அப்போ அதெல்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த தெலுங்கு கூட்டமான தலைமையில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை அடிச்சு துரத்தணும் அப்படின்றது நம்ம முடிவுக்கு வர்றோம். அந்த நேரத்தில் வந்து நாம ஒரு போக்கு நம்ம நாம் தமிழர் எவ்வளோ வேணா ஓட்டு வாங்கட்டும், அதில் போய் நம்ம தொந்தரவு கொடுக்கல. நாம வந்து தெலுங்கு கூட்டத்தை காலி பண்ணோம்னா நம்ம அதிமுக வரணும்டா அப்படின்னு நம்ம வேகமா போய்கிட்டு இருக்கும்போது ஏன் காலில் வந்து முட்டுக்கட்டை போடுற மாதிரி வந்து நாமன்னா யாரு முதல்ல சொல்லுங்க. இல்ல நாமன்னா யாரு? இப்ப நானும் அதுல வந்து நாமல்ல நாங்க வந்து தெலுங்கு ஆதிக்கத்தான் முதன்மை எதிரி என்று செயல்படுபவர்கள், அதை வீழ்த்த துடிப்பவர்கள் நாங்க. இவர்கள் எப்படிப்பட்டவர்களா? நாம் தமிழர். அந்த நாம் தமிழர் எப்படிப்பட்டவர்கள்னா, நாம் தமிழர் இவர் நாம் தமிழர் ஆதரவாளர் இவர் எப்படிப்பட்டவங்கன்னா, எங்க கட்சி வளர்ச்சி தான் முக்கியம், தமிழ் தேசிய அரசியல் வளர்ச்சி தான் முக்கியம். தெலுங்கர் வந்தாலும் பரவாயில்ல, தெலுங்கர் வந்தா தான் நாங்க வளர முடியும் எங்க அரசியல அப்படின்ற இடத்துக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் எண்டுக்கு போயிட்டு இந்த இனத்துக்கு எதிராக ஒரு புள்ளியில போய் நின்ட்டாங்க. அவர் எனக்கு பதில் அவரே சொல்லிட்டாரு, நான் சொல்ல வேண்டியதில்ல. கட்சி வளர்ச்சி பதில் சொல்லிட்டாரு. ஓகே, அவர் முன்வைக்கிறத நான் ஸ்ட்ராங்கா திருப்பி என்ஹான்ஸ் பண்றேன் பாருங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து நாம் தமிழர் ஆட்சிக்கு மீண்டும் ஆட்சிக்கு நாம் தமிழர் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தா கூட அவருக்கு பிரச்சனை கிடையாது. நீங்க ஒரு நாம் தமிழர் ஆதரவாளரா நாம் தமிழர் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு நீங்க கருத்து பதிவிட்டு பிரச்சனை கிடையாது. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, அதுக்கு மாறாக நாம் தமிழர் ஆட்சிக்கு வந்தா தமிழ் தேசியம் வளரும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. அதுக்கு மாறாக திமுக ஆட்சிக்கு வந்தா தமிழ் தேசியம் வளரும் அப்படின்னு நீங்க சொல்றது போது தான் அவர் வந்து அது விவாத பொருளா எடுக்கிறாரு. இன்னொன்னு, நீங்க திமுக ஆட்சிக்கு வந்தா தமிழ் தேசியம் வளரும் அப்படின்னா அப்போ உங்களுடைய நோக்கம் குறிக்கோள் தமிழ் தேசியத்தை வளர்ப்பதன் மூலமாக, அந்த பேச்சை பேசும் மூலமாக உங்களுடைய கட்சியோ உங்களுடைய அமைப்பு செயல்பாடுகளே வளர்க்கறதா தான் இருக்கே தவிர, உங்களுக்கு அவர் சொன்னது போல பிறமொழியாளர்கள் தெலுங்கர் அப்படின்னு அவர் குறிப்பிட்டார் இல்லையா, அதை தடுக்கணும், அதை முடக்கணும் அப்படிங்கிறதுக்கான நோக்கம் உங்ககிட்ட இல்லைங்கிறது நான் அவர் சொல்லும் போது ரெண்டு விஷயம் சொன்னாரு. உங்கள் கட்சி நாம் தமிழர் வளரணும், தமிழ் தேசியம் வளரணும் அப்படின்ற வார்த்தையை அவர் சொன்னாரு. நீங்க கவனிச்சதுன்னா தெரிஞ்சிருக்கும். அதான் நாங்க சொல்றோம். இப்ப தமிழ்நாட்டுல தமிழ் தேசியம் வளருது அப்படின்றத எதை வச்சு நீங்க கணக்கிட முடியும்? எதனா ஒரே கூறு தான் நீங்க வச்சு கணக்கிட முடியும். எதுன்னா நாம் தமிழின் வாக்கு வங்கி வளர்ச்சி தான் தமிழ் தேசிய வளர்ச்சி. கூடுதலா நீங்க கூட்டணும் அப்படின்னா எங்களை மாதிரி உதிரியா தமிழ் தேசியமா நிக்கிறாங்க இல்லையா தேர்தல, அதையும் கூட சேர்த்து கூட்டுற வாக்கு எண்ணிக்கை தான் நீங்க வந்து தமிழ் தேசிய வளர்ச்சி. இப்ப இந்தியா தமிழர்களை பார்த்து பயப்படணும், ஒரு அச்சம் கொள்ளணும், இல்ல இவங்க வந்து வளர்ந்துகிட்டே போறாங்க, வாக்கு வங்கியில வளர்ந்துகிட்டே போறாங்க, இவங்களுக்கு ஒரு சமரசம் பண்ணி நம்ம கூட வச்சுக்கணும்னு நினைக்கிறதுனா கூட, நமக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு நினைக்கிறா கூட, நம்முடைய தமிழ் தேசிய வாக்கு வங்கி உயர்ந்தா மட்டும் தான் இந்தியா அப்படி நினைக்க முடியும். தமிழ் தேசிய வாக்கு வங்கின்றது நாம் தமிழோட வாக்கு வங்கி, தமிழ் தேசியவாதிகள் உதிரியா நிக்கிற வாக்கு வங்கி தான் தமிழ் தேசிய வாக்கு வங்கி. உதிரி வாக்குகள் தனியாக நாம் தமிழ் கவுண்ட்ல தெரியும் யார் தமிழ் தேசியவாதி யார் தமிழ் தேசியவாதி இல்லைன்னு தெரியாது. அதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். வேட்பாளர் யாரு, அவ எதுக்கு நிக்கிறான்றதும் எல்லாருக்குமே தெரியும். அப்போ அந்த வாக்கு வங்கியோட அளவீடு தான் நம்மளுடைய தமிழ் தேசிய வளர்ச்சி. நீங்க வந்து உதிரி வாக்காளர்களுடைய கவுண்ட் எப்படி தமிழ் தேசிய வாக்காளர்கள்? உதிரி வாக்காளர் இல்லைங்க. இப்போ நானும் ஒரு தமிழ் தேசியவாதிங்க, நானும் தேர்தலில் போட்டிடுறேன். ஆனா நான் நாம் தமிழ்ல போட்டி இல்லை. ஆமா, வேட்பாளர் சொல்ல தனித்து போட்டிடுறேன். அப்ப என் வாக்கு ஏற்கனவே என்ன மாதிரி நிக்கிறவனோட வாக்கு நாம் தமிழோட வாக்கு. நீ என்ன கூட இப்ப கணக்கில் எடுத்துக்கலாம், நீங்க நாம் தமிழ் வாக்கு தான் கணக்கில் எடுத்துக்க முடியும். அதனுடைய வளர்ச்சி தான் இங்க தமிழ் தேசியோட வளர்ச்சி. அப்ப நீங்க வந்து திமுகவை வீழ்த்தணும், திமுக வீழ்த்தணும் தான் நான் முதல்ல சொன்னதா. திமுக வீழ்த்ததுல எந்த மாற்றம் இல்லை. ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா தமிழ் தேசியத்துக்கு வர வாக்கு வாங்கி நீங்க எடப்பாடிக்கு போட்டு நீங்க திமுக வீழ்த்தணும்ன்றீங்க. அதனால என்ன ஆகுதுன்னா தமிழ் தேசியத்தின் வளர்ச்சி மட்டுப்படுதுன்றனால. ஐயா, இங்க எனக்கு ஒரு கேள்வி உங்ககிட்ட. இப்ப நீங்க என்ன வாதத்தை முன்வைக்கிறீங்க? அதாவது திமுக இருக்கிற வரையும் தமிழ் தேசியம் வளரும், தமிழ் தேசிய வாக்கு வங்கி உயரும், அப்ப திமுக ஆட்சியிலே இருக்கணும், அப்பதான் நமக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டுல இங்க அரசியல் பண்ண முடியும். எப்படி ஒரு திரைப்படத்துக்கு வந்து ஒரு வில்லன் இருந்தா தான் அந்த கதை நகரமா இந்த கான்செப்ட்ல வரீங்க. இப்ப நான் உங்ககிட்ட என்ன கேக்குறேன், திமுக ஆட்சியில் இருப்பதன் வழியா ஒருவேளை மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்து இந்த தமிழ் தேசியம்ன்றத டோட்டலா அடிச்சு உடைச்சு அழிச்சிட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த மாதிரி திமுக செய்ய முடியாது. ஏன் முடியாது? இன்னைக்கு தமிழ்நாட்டுல என்ன நடந்துட்டு இருக்கு? தமிழர்கள் உங்களை வந்து சுதந்திரமா விடுறாங்களா? தமிழர்கள் இங்க வாழறதுக்கு நீங்க உங்களுடைய உரிமை, திருவண்ணாமலை என்ன நடந்தது? உங்களால உரிமையை போராட முடியுதா? உங்களால தன்னிச்சையா செயல்பட முடியுதா? எங்க உங்களை விடுறாங்க?
அதாவது 2500 போராட்டமும் போன 5 வருஷத்துல நடத்திடுறோம். ஆமா சரி. இப்போ திமுக இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, திமுக என்ன போராட விடல அப்படின்னு சொல்றது இல்ல. ஆனா எடப்பாடி வந்தாங்கன்னா அதை மறைமுகமா இந்த திமுக லாபி செய்யும். சரி இருக்கட்டும். அதுவும் திமுக லாபி இல்ல, நாங்க என்ன கேக்குறோம், நீங்க திமுக இருந்தா தான் தமிழ் தேசியத்தை வளர்க்க முடியும்ன்றது தவறான கருத்து. நான் என்ன நினைக்கிறேன், ஏன் நீங்க வந்து கருத்தியல் ரீதியா திமுக இருந்தாதான் சொல்ல திருப்பி ஐயா அண்ணா திமுகவே ஆட்சியில் இருக்கட்டும், ஏன் தமிழ் தேசியத்தை வளர்க்க முடியாது? நீங்க கருத்தியல் ரீதியா இளைஞர்கள் மத்தியில கொண்டு போங்க, கருத்தரங்குகள் நடத்துங்க, இயல்பா தமிழ் தேசியம் வளர போது நீங்க அதிமுக தமிழ் தேசியத்தை தடுக்கும் அப்படின்றது எப்படி இருக்கிறது? நாம் தமிழோட வாக்கு வங்கியை அதிமுக பக்கம் திருப்புறதுனால உங்களுக்கு வந்து திமுக விழுந்துறாதுன்னு சொல்ல நான் கேட்கிறேன், நீங்க திமுக ஆட்சிக்கு வந்தால் தமிழ் தேசியம் வளரும், திமுக கூட ஆட்சிக்கு வரான்னு விரும்புறேன், நீங்க ஏன் அதிமுக ஆட்சிக்கு வர்றது விரும்புறேன்? இல்ல, நான் அதிமுகவும் திமுக ஒண்ணுன்னு சொல்லல, 2 பேரும் வரதுல ஒண்ணும் பிரச்சனை இல்ல, 2மே ஒண்ணுதான். திமுக தான் தமிழர்களுக்கு நேர் எதிரானதுன்றத மக்களிடம் நம்ம புரிய அதாவது ஒன்னு இந்த பக்கம் ஒண்ணு அந்த பக்கம். நீங்க ஆரியத்தை திராவிடத்தை ஆதரிக்கணும், தமிழ் தேசியம் பேச முடியாது. அப்ப 3வது ஒண்ணு இருக்குல்ல, அந்த மாதிரிதான் இவன் அவன் கெட்டவனால இவன் நல்லவன் கிடையாது, அவன் வேற மாதிரி கெட்டவன், இவன் வேற மாதிரி கெட்டவன், அவ்வளவுதான் வித்தியாசம். நேரடியா திமுக தமிழர்களை ஒடுக்குது அப்படின்னா அதிமுக மறைமுக ஒடுக்கும். இப்போ எடப்பாடி ஸ்டெர்லைட்ல சுட்டது யாரு? திமுக ஒண்ணு சொல்லுங்க, எடப்பாடி தான் சுட்டாரு. அப்போ எடப்பாடி கெட்டவன் நம்ம சொல்ல முடியும், புரியுதுங்களா? ஏன் எனக்கு தெரியவே தெரியல, அவர் கூட சொல்லிட்டு நேரடி கெட்டவன் கூட ஆட்சிக்கு வரலாங்கிறீங்க. ஆமாங்க, எனக்கு நேரடியா கெட்டவன் தெரிஞ்சுட்டு சண்டை போட முடியுங்க. இவன் கெட்டவனா நல்லவனா தெரியும், எப்படி இவன்கிட்ட சண்டை போட முடியும்? நீங்க எப்படி போட முடியும்? நீங்க நான் கேக்குறேன், ஒரு 2 விஷயம் பண்ணுவாரு. ஒரு நல்ல நாளுக்கு ஒரு லீவ் விட்டுருவாரு, நீங்க 2 கோரிக்கை வச்சு அவங்க கிளம்ப ஆட்டத்தை கலைன்னு கழிச்சிட்டு போயிட்டு இருக்க வேண்டியதான். அப்படி பண்ணக்கூடாது இல்ல. நமக்கு முழு உரிமையை நம்ம பெறணும்னா நம்ம அது போராட்டத்துக்கான வாய்ப்புகள் ஆமா. திமுக வந்து முழு உரிமை பெற முடியுமோ முடியாது, ஆனா முழுசா போராட முடியும். ஆனா அதிமுக வந்து அந்த போராட்டத்தை அது மட்டுப்படுத்தும். இவர் வந்து மொத்தத்திலையும் வந்து அதிமுக போராட்டத்தை மட்டுப்படுத்தியிருக்கான ஒரு உதாரணம். அதுதான் சொல்றேன் ஐயா, உங்களுடைய எளிமையான கோரிக்கைகளை அதை நிறைவேற்றி விட்டுரும். இல்ல நான் ஏதாவது ஒரு இன்சிடென்ட் சொல்லி நிறைவேற்ற கூடாதுங்க. தைப்பூசத்துக்கு லீவு, சரி தைப்பூச லீவு. ஆனா தமிழர்களுக்கான இடஒதுக்கீடு இருக்கு இல்லையா, தமிழ் வழி கல்வி இடஒதுக்கீடு, அதை எடுத்தது யாரு நினைக்கிறீங்க? ஓபிஎஸ் இபிஎஸ் ஆட்சியில் இருக்கும் போது தான் யார் வேணாலும் தமிழ்நாட்டுல, அது ஒண்ணு தெரியுமா, ஆப்பிரிக்கா ஐரோப்பாவில் இருக்கிறவங்க கூட தமிழ்நாட்டுல 3 வருஷம் தமிழருக்கு எதிராக போடும் போதே ஒரு தமிழரால கேட்க முடியாத தமிழர் இப்ப ஆட்சிக்கு வந்து என்ன எப்படி காப்பாற்ற முடியும்? சரி இருக்கட்டும், எதிராக சட்டம் போட அதே சட்டசபையில தான் அவர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஏன்னா என் தமிழுக்கு எதிராக சட்டம் போட்டியடா, ஏன்னா போட்டேன்னு கேட்காது அதே எடப்பாடி இன்னைக்கு வந்து எங்களை எப்படி காப்பாற்ற முடியும்? சரி காப்பாற்ற மாட்டாரு விடுங்க. இப்ப நான் வந்துட்டு என்ன சொல்றேன்னா, அதிமுக வந்து தமிழ் தேசம் வந்துருமா சொல்லுங்க, அந்த விஷயம்லாம் இல்ல. அந்த பக்கம் நிக்கிறேன், நான் இந்த பக்கம் நிக்கிறேன், நீ ஏன் பக்கம் நீ சொல்ல முடியாது. அதிமுக வந்து தமிழ் தேசம், நான் வந்து பேசாதீங்க. அதாவது திமுக ஏன் வரக்கூடாதுன்னு என் மக்கள்கிட்ட சொல்லுவேன், புரியுதா? திமுக எவ்வளவு பெரிய ஒரு கொடுமையான கட்சி, அழித்து ஒழிக்கப்பட வேண்டிய கட்சின்னு நான் சொல்றேன். நானு இதே தமிழ் தேசியம் பேசிக்கிட்டே வந்துட்டு இந்த மரம் வளரணும்னா கொஞ்சம் ஆசிட்டு தான் ஊத்தணும் அப்படின்ற மாதிரி, இந்த மரம் வளரணும்னா வந்து நான் வந்து தமிழ் தேசிய மரம் வளரணும்னா தெலுங்கர் வந்து உதவணும், ஆட்சிக்கு வரணும் அப்படின்ற மாதிரி நான் ஒரு விஷயம் பாயிண்ட சொல்லிடுறேன். அதாவது வந்து இவர்கள் வந்து இந்த நாம் முதல்ல வந்து நான் கேட்கிறேன், நான் ஒரு பாயிண்ட் கேட்கிறேன் இவர்கிட்ட. தமிழ் இனத்துக்கு எதிரி நாங்க சொல்றோம் தெலுங்கு ஆதிக்கவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க என்ன சொல்றீங்க? அப்படிதான், அவ்வளவுதான். அதாவது ரொம்ப வலிச்சுட்டு போகணும், ஒரே ஒரு கேள்வி, அவ்வளவுதான். நான் என்ன சொல்றேன்னா, தமிழ் இனத்தின் எதிரி திமுக தெலுங்கு ஆதிக்கவாதி இல்ல, ஒட்டுமொத்த தெலுங்கு ஆதிக்கவாதிகள் தான் சொல்றோம். அதுல அதிமுக தெலுங்கு ஆதிக்கவாதி இருக்குது, நாம் தமிழர் வேட்பாளர்கள் தெலுங்கு ஆதிக்கவாதி சேர்ந்து இருக்குதான் நம்ம சொல்றோம். தெலுங்கு ஆதிக்கம் இருக்கும், அது எல்லாத்தையுமே திமுக
நாளைக்கு அடிச்சு போடுறதுலாம் நான் ஒரே ஒரு கேள்வி போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காருங்க. திமுக அந்த பாருங்க, திமுக வந்து தெலுங்கர் முன்னேற்ற கழகம் சொல்றதுக்கு 1000 உதாரணம் இருக்குது. நீங்க வந்து எதிரி தெளிவா சொல்லிட்டேங்க. என்னுடைய எதிரி திமுக தெலுங்கு ஆதிக்கம், அதிமுக தெலுங்கு ஆதிக்கம், நாம் தமிழர் வேட்பாளர் இருக்கிற தெலுங்குல எனக்கு ஆதிக்கம் தெலுங்குகளும் எனக்கு ஆதிக்கம். தமிழ்நாட்டில் தமிழர் அல்லாதவர்களுக்கு வேட்புமனு போடுறதுக்கு எந்த உரிமை கொடுக்கூடாது. நான் முதல்ல இருந்து சொல்றேன்னா, ஆந்திராவில் 1 கோடி பேர், கேரளாவில் 1 கோடி பேர், கர்நாடகாவில் 1.5 கோடி பேர் ஆளுகிறான். இன்னும் பச்சை சொல்லலாம், சித்தூர்ல என் ஜாதிக்காரங்களா. ஆனா அவனால ஒரு வார்டு கவுன்சிலர் கூட ஆக முடியல. யாரு என் ஜாதி, நான் நேரவே வரேன், ஒரு வார்டு கவுன்சிலர் ஆக முடியல சித்தூர்ல. ஆனா நீ இங்க வந்து திமுக எதுக்கு நான் அதிமுக விட்டு அவனு எதிரு இவரு பொள்ளாச்சி ஜெயராமன் யாரு? அவன் ஊரை தமிழ் பொண்ணு 80 பொண்ணு கேட்டா என்ன பண்ணா? அவன் தெலுங்கு ஆதிக்கவாதினா, அப்போ அவன் அதிமுக இருக்கிறதுனால அவன் தெலுங்கு ஆதிக்கவாதி இல்லாம ஆதிக்கம்னா தெலுங்கு ஆதிக்கம்னா அது நாம் தமிழ்ல இருந்தாலும் அது ஆதிக்கம் தான். அவனுக்கு சீட்டு கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். நீங்க ஒரு பக்கத்துக்கு நீங்க திருப்பாதீங்கன்ற. சரி, நான் இந்த இடத்துல நானே பேசுறேன், அதுதான் சரியா இருக்கும். முதல்ல வந்து ஒட்டுமொத்த பேருமே, ஒட்டுமொத்த தெலுங்கர் மக்களுமே வந்து இவர் சொல்றது அப்படிதான் போகுது. ஒட்டுமொத்த தெலுங்கு மக்களுமே வந்து தெலுங்கு ஆதிக்கவாதிகள் தான். அப்படிதான் சொல்றீங்களா? ஆமா. ஏன் அப்படின்னு சொல்லிடுறேன். அதாவது ஆதிக்கவாதின்னு தனியா ஒருத்தன் பிறந்து வரல இங்க, சரிங்களா? ஏவா வேலு சாதாரணமான இருந்தவர் தான். அவர் ஒண்ணு நேரடியாக ஆதிக்கவாதி ஆகல, சாதாரணமா இருந்தவர் தான். அவருடைய தெலுங்கு ஆதிக்கவாதிகள் அவரை கொஞ்சம் கொஞ்சம் மோல்டு பண்ணி தான் இன்னைக்கு நாங்க நிறுத்திடுறாங்க. குறிப்பிட்ட காலகட்டம் ஒரு அப்பாவி ஒரு தெலுங்கர் அரவணைப்பு மூலமா இப்போ தனலட்சுமி சீனிவாசன் இருக்காரு. அவரு ரொம்ப ஏழ்மையில் பிறந்து கடினமாக வளரல. அவர் வந்து KN நேருவோட பினாமியானாரு, வளர்ந்துட்டாரு. அப்போ ஒரு தெலுங்கு ஆதிக்கம் ஒரு அப்பாவி தெலுங்கரை கையில் அரவணைக்கும் போது அது தெலுங்கு ஆதிக்கவாதியா சொல்லி முடிச்சிட்டாரா? இப்ப நான் வர்றேன். இப்போ சரியா மாட்டிக்கிட்டாரு அவரு. எப்படி தெரியுமா? இப்ப அதிமுகல வந்து தெலுங்கர்கள் இருக்காங்க, நாம் தமிழர்லயும் தெலுங்கர்கள் இருக்காங்க. நாம் தமிழர் தலைமை வந்து சீமான். அந்த தெலுங்கர்கள்லாம் வந்து தமிழ்நாட்டை தமிழர் ஆள வேண்டும் சொல்லுவாங்க, சரியா? அதிமுக இருக்கிற தெலுங்கர்கள் வந்து தமிழ்நாட்டை தமிழர் ஆளன்னு சொல்லுவாங்களா? இல்ல தமிழ்நாட்டை தமிழர் ஆளன்னு சொல்றாங்களோ இல்லையோ, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் சொல்றேன் நானு. ஒரு உதாரணம், கோயில்பட்டியில கடம்பூர் ராஜு இருக்கிறாரு. கிட்டத்தட்ட 20% வாக்குகள் அங்க இருக்குது. அந்த 20% வாக்குகள் பின்னணியில ஒருத்தன் வந்து அரசியலுக்கு வர்றான். அப்பயே அழகர் சாமின்னு ஒருத்தன் நின்னவர் அந்த தொகுதியில. அந்த பின்னணியில அப்படியே வந்துட்டு ஒரு MLA ஆகி வந்து இவர் வந்துடுறாரு. அது வந்து இவரோட பின்னணி. இங்க போவோம், பொள்ளாச்சி ஜெயராமன் அந்த தொகுதியில வந்து ஒரு 6% இருப்பாங்க. 6 அண்ணா அதை வச்சுக்கிட்டு அவர் வந்துட்டு வர்றாரு. ஆனால் இந்த கோயில்பட்டி கடம்பூர் ராஜு அந்த மாவட்டம் முழுக்க விரிவாக்கம் பண்ண முடியாது. அதிமுக அவர் இருப்பாரு, அவரால் வந்து அவரோட எல்லையை தாண்டி விரிவாக்கம் பண்றதுக்கு அதிமுக அலௌடு கிடையாது. என்ன ஆனா இதே மாதிரி வந்து பொள்ளாச்சியில் இருப்பார் ஜெயராமன். அந்த பொள்ளாச்சி ஜெயராமன் வந்து அவரோட எல்லையை தாண்டி அங்க பக்கத்துல மகனை போடுறது, அங்க தொழில் அது இது எல்லாத்தையும் பெருக்கி விட்டுட்டு அந்த மாவட்டத்தையே கண்ட்ரோல்ல எடுத்துக்கிறது, அந்த மாதிரி அவங்க நினைக்கவும் மாட்டாங்க. ஏன்னா அதோட தலைமை வந்து வேற ஏதோ ஜெயலலிதாவோ யாரோ. இப்ப எடப்பாடி தலைமைனாலும் சரி, அவங்க நீங்க அதெல்லாம் ஆய்வு மொத்தமா பண்ணி பாத்தீங்கன்னா அதிமுகல வந்து இப்படி ஒரு மொத்தமா ஒரு மாவட்டத்தையே கண்ட்ரோல்ல எடுத்துக்கிற மாதிரி யாரும் வளர மாட்டாங்க. இங்க கூட இந்த டி நகர்ல எடுத்து சத்யா இருக்காப்புல, அவர் ஒரு தெலுங்கரு, மொத்த மாவட்டத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்க மாட்டாரு. அவர் மட்டும் MLA ஆகணும்னு நினைப்பாரு. தாம்பரத்துல SR இது ஒரு சிட்லப்பாக்க ராஜேந்திரன், அவரு அப்படிதான் நினைப்பாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க தலைமை வந்து வேற ஆட்களா இருக்கிறதுனால, அதுவும் இப்ப எடப்பாடியும் வந்துட்டதுனால இவர்கள் வந்து அந்த இடத்துல MLA ஆனா போதும்டா சாமின்னு நினைப்பாங்க. ஆனா திமுக அப்படியே வாங்க. இவர் சொன்னார் பாத்தீங்களா, அவர் சாதாரண கண்டக்டர் தான், ஆனா அவர் தான் இன்னைக்கு பெரிய ஆள் ஆயிட்டாரு. இங்க மட்டும் நேரம் எடுத்துப்போம், இவர் எப்படி பெரிய ஆள் ஆனார் மட்டும் ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா அந்த கதையே முடிஞ்சுது. அவர் ஒரு சட்டம் ஒரு அதிமுக தான் முன்னாடி இருக்கிறாரு. ஏவாவேலு ஒரு கண்டக்டரா இருந்துகிட்டு அந்நேரம் வந்து எம்ஜிஆர் கொடி பிடிச்சவங்க அவங்கலாம் அப்படியே வந்து கட்சியில வர்றாங்க. வந்துட்டு அவர் தண்டராம்பட்டு ஏதோ தொகுதியில் MLA ஆயிடுறாரு. அது வரைக்கும் அவர் வந்து ஒரு தொகுதியில மட்டும்தான் கிடந்தாரு. இப்ப என்ன பண்றாரு தெரியுமா, பிச்சாண்டியை வந்து திருவண்ணாமலைக்கே ஒரு ராஜாவாக்கணும்னு இன்னொரு பெரிய மகாராஜா பிளான் பண்றாரு. யாரு? நம்ம கருணாநிதி வந்து திமுக கட்சியோட தலைமை.
அந்த கட்சியோட தலைமையில வந்து அண்டி பிழைத்தா தான் தமிழர்கள் ஒரு சீட்டு வாங்க முடியும். அப்போ வந்து இவர் என்ன முடிவு பண்றாரு, இப்பா பிச்சாண்டியை நான் அங்க போடுறேன் திருவண்ணாமலைக்கு, நீங்களாம் கொஞ்சம் கூட சேர்ந்து வேலை செய்யுங்க. அந்த பிச்சாண்டிக்கு வந்து 2 விழுக்காடு வாக்கு கிடையாது. ஆனா கட்சி தலைமை சொல்லிருச்சுன்னு சொல்லிட்டு இருக்கிற வன்னியர் முதலியார் எல்லாம் சேர்ந்து அவர் வேலை பார்க்கறாங்க. வேலை பார்த்துட்டு அவர் 2-3 டைம் வந்து அவரே எம்எல்ஏவா இருக்கிறாரு. இப்ப அவர் என்ன நினைக்கிறாரு தெரியுமா, நம்ம இந்த மாவட்டத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ணா நமக்கு இன்னொரு பக்க துணை தேவை அப்படின்ட்டு இந்த பிச்சாண்டி இந்த இவர் இருக்காருல்ல, இந்த ஏவா வேலு அதிமுக கிடந்தவர் தூக்கிட்டு வந்து, கண்ணா நீங்க திருவண்ணாமலைக்கு வந்துரு, நான் கீழ்பெண்ணாத்தூருக்கு போயிடுறேன், நீ வந்து இங்க வந்து சட்டமன்ற உறுப்பினருக்கு நில்லு அப்படின்னு சொல்லி கூட்டு வந்து அவர் எம்எல்ஏவும் ஆக்கிடுறாரு. கீழ்பெண்ணாத்தூருக்கு போன அவர் தெலுங்கரு, அவர் கவரா நாயுடு, அவர் அங்க போய் தோத்து போயிடுறாரு. தோத்து போனவொன்னா இந்த ஐயோ நம்மளால ஒருத்தன் தோத்து, நம்மளை கூட்டு வந்தவன் தோத்து போயிட்டானேன்னு இவர் வந்து வீட்டு வசதித்துறை அமைச்சர்லாம் ஆயிடுறாரு. இந்த பிச்சாண்டி நல்ல பணமெல்லாம் சம்பாரிச்சு அவரை திருப்பி எம்எல்ஏ ஆயிடுறாரு. இப்ப இந்த 2 எம்எல்ஏவுமே தெலுங்கரா இருக்கிறவங்க சேர்ந்துக்கிட்டு திருவண்ணாமலையே வந்து ஒரு தெலுங்கு ஆதிக்கத்துக்குள்ள கொண்டு வராங்க. ஒரு தெலுங்கர் இப்படி இன்னொரு தெலுங்கரே, அதுக்கு தலைமை தான் காரணம். ஒரு நிமிஷம் இருங்க. அதுக்கு காரணமே வந்து இந்த திருவண்ணாமலைக்கு இவனை வளர்த்து விடணும், ராணிப்பேட்டைக்கு இவனை வளர்த்து விடணும் அப்படின்னு ஒரு தலைமை நினைக்குது. அந்த தலைமை இவங்க செய்யறதுக்கு நான் முழுசா சொல்லி முடிச்சேன். அந்த தலைமை நினைக்கிறதுக்கு காரணம் அந்த தலைமை வந்து சிறுபான்மை. ஓகே, நாங்க பிரிட்டிஷார் வந்துட்டு சின்ன கூட்டம் தான், ஆனா ஒட்டுமொத்த இந்தியாவை அடக்கி ஆண்டான் இல்லையா. அப்ப அவன் என்ன பண்ணுவான், பிரித்தாளும் சூழ்ச்சியை மேற்கொள்ளுவான். அதுல வந்து தங்களுக்கு விசுவாசமான தளபதிகளை அங்கங்க உருவாக்கிக்கிடுவான். அது தெலுங்கு இனப்பாசம் சொல்லலாமா? தெலுங்கு முழுக்க தெலுங்கு இன வெறி, பாசம் கூட கிடையாது. தெலுங்கு இனவெறி. இப்போ அதே மாதிரி தான் இந்த தெலுங்கு இனவெறி திமுக இருக்கிற தெலுங்குகள் எல்லா தெலுங்குகளுக்கும் இருக்குமா? இல்ல 2 நான் சொல்றேன். நானு உங்களுக்கு வாய்ப்பை கொடுத்தா எல்லாரும் வளருவாங்க. நான் 2 விஷயம் சொல்றேன். வாய்ப்பை இல்ல நான் முடிச்சிடறேன். இது ஒரு முக்கியமானது. அதாவது இந்த வாய்ப்பு கிடைச்சா தான் வளர முடியும். எல்லா தெலுங்கு எனக்கு தெரிஞ்சு நான் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருந்தேன். நானு என் நண்பர் புருஷோத்து இன்னும் ஆட்டோ தான் ஓட்டுறான். அப்ப எல்லா தெலுங்குகளுக்கும் வாய்ப்பை இல்ல அந்த வாய்ப்பு கொடுக்கணும். ஏன்னா 5.7 விழுக்காடு இருக்கும் போது ஒரு நிமிஷம் இருங்க, நான் பேசிக்கிறேன். 5.7 விழுக்காடு இருக்கும் போது அந்த ஓவரால் பாப்புலேஷனுக்கு கொஞ்சம் பேரை கொடுக்கணும். அதனால கொடுக்கறது தப்புன்னு சொல்ல முடியாது. அவர்கள் வந்து பெரும் ஆதிக்கவாதிகளா மாறுறது அதிமுக கிடையாது. இல்லங்க, அங்க வந்து தெலுங்கு இன பாசம் இருக்கு. அவர்களால பெரும் ஆதிக்கத்தை வந்துட்டு நம்ம தாண்டான் வளர முடியாது. இங்க என்ன தெரியுமா, 1-2 உதாரணம். இந்த கருணாநிதி என்ன பண்றாரு, திட்டமிட்டு தன் மகனை இங்க சென்னையில கிடந்தவனை கொண்டு போயிட்டு அழகிரியை கொண்டு போய் அங்க வச்சு மதுரையை பார்த்துக்கூடாதுன்னா அவர் மதுரை தென் மண்டலத்தையே வந்து பெரிய ஆளாயிடுறாரு அவரு அழகிரி. இப்ப KN நேரு வந்து இவங்க வளர்க்குறாங்க 35 வருஷத்துக்கு முன்னாடி. KN நேரு என்ன பண்ணிட்டாரு, இப்ப திருச்சியை வளர்த்து பெரம்பலூருக்கு அவர் எல்லை விரிவாக்கம் பண்ணிட்டாரு. அவர் திருவண்ணாமலையை பண்ணிட்டாரு. இங்க வந்து ஆற்காடு வீராசாமியை வளர்த்து விட்டாரு. அந்த ஆற்காடு வீரா நீங்க வந்து முதலமைச்சர் இருப்பாரு, சென்னையில எந்த ஒரு பெர்மிஷன் அது இது இப்ப ஒரு பிளாட்டுக்கு அப்ரூவல் வாங்கினா கூட இப்ப ஆற்காடு வீராசாமி போய் பாரு. இங்க மற்ற தமிழர்கள்லாம் மொக்க. அவரை போய் பார்த்தோம்னா அவருக்கு பணம் சேரும். அவர் என்ன பண்ணுவாரு, தன் இனம் சார்ந்தவர்களை வளர்த்து விடுவாரு. அந்த வளர்த்து விட்ட ஆள் என்ன தெரியுமா சொன்னாரு, கும்மிடி பூண்டியை வந்து ஆந்திரா கூட ஒப்படைக்கணும்னாரு. சரிங்களா? இப்போ ராணிப்பேட்டை காந்தி ஆம்பூர் தொகுதியில ஒருத்தர் வந்து தெலுங்கு தான், அங்க முஸ்லீம் அதிகம், இஸ்லாமியர்கள் அதிகம். அங்கேயும் ஒரு தெலுங்கு வேட்பாளர் தான் இப்ப சட்டமன்ற உறுப்பினர். அப்போ இந்த திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் அடிப்படை விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவர்கள் தெலுங்கு ஆதிக்கத்தை வந்து அங்கங்க வந்து நிறுவி தெலுங்கர்களுக்கு தான் வேலை வாய்ப்பு, கல்வி எல்லாத்திலையும் கொண்டு போவாங்க. தமிழர்களுக்கு இப்போ எடப்பாடி தமிழர் வரும்போது அவர் என்ன பண்ணுவாரு, தமிழ் இனம் சார்ந்து நமக்கு அவருக்கே தெரியலன்னே வச்சுங்க, ஒரு தமிழாசிவாதி கிடையாது. ஆனா போய் சொன்னோம்னா இப்படி செய்யுங்க அப்படின்னு சொன்னா கேட்டுக்கிடுவாரு. கேட்டுக்கிட்டு அவர் வந்து திராவிடம் ஏதோ ஒரு பேர் வச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ பிரபாகரனுக்கு வந்து வச்ச பேர் வந்து சமஸ்கிருதம், நம்ம வந்து தலைவர் இல்லைன்றோமா? அது மாதிரி வந்து இப்ப திராவிட கட்சின்னு யாரோ வச்சுட்டு போயிட்டாங்க, அவர் தூக்கி பின்னாடி வந்துட்டு இருக்கிறாரு. அதுக்காண்டி வந்து 2மே ஒண்ணு. கருணாநிதி கூட போயிட்டு இந்த எடப்பாடியை ஒப்பிட்டு பேசிக்கிட்டு நாங்க 2ஐயும் ஒன்னாத்தான் நாங்க பாப்போம்னா அந்த கண்ணு வந்து நல்ல கண்ணா இல்ல. கட்சி பெயரளவுல மட்டும் சொல்லல, நான் அடுத்து மேனாரன்ட்டு வரேன். அதுக்கு முன்பாக செயல்பாட்டு அளவுலையும் அவங்க சொல்றாங்க பாருங்க. நீங்க வந்து எடப்பாடி அவர்கள் என்றாவது, நீங்க கட்சி பெயரை விட்டுருங்க, என்னைக்காவது மக்கள் பிரச்சனையில திமுகவை எதிர்த்த மக்கள் பிரச்சனை இல்லை, அதுவும் தமிழ் இனம் சார்ந்த பிரச்சனை,
அதுக்கு போய் நின்று இருக்கிறாரா எங்கேயாவது? பரந்தூர் விஷயத்துல சீமான்ல இருந்து நாம் தமிழர் இருந்து மற்ற தமிழ் தேசியவாதிகள் எல்லாமே அதை பேசினாங்க. நிலத்தை புடுங்குறாங்க, தமிழர்களுடைய நிலத்தை பெருமையாளர்கள் வாங்குறாங்க, அபகரிக்கிறாங்க, என்னென்னவோ பேசுறாங்க. தமிழ் சமஸ்கிருதம் குடமுழுக்க விஷயத்த அவங்க முதன்மையாக கையில் எடுத்து நாம் தமிழர் பேசினாங்க. எடப்பாடி வாயவே திறக்கல. சரி, வாய் திறந்தாவது ஒரு வரைக்கும் வேணாம். 1.5 லட்சம் பேரை வாயை மூட வச்சான்ல, அவனை வர வச்சிருவோமா? இல்ல, அப்ப எடப்பாடி துபாயில இருந்தாரா? 1.5 லட்சம் பேர் சாகும் போது எடப்பாடி தமிழ்நாட்டுல தானே இருந்தாரு, அமைச்சரா தானே இருந்தாரு. அவர் என்ன கேட்கிறாரு, என்ன கேட்கிறாருன்னா அந்த 1.5 லட்சம் பேர் வாயத்திற்காதவர் தான் எடப்பாடி. ஆனா அதே அவரே நீங்க ஆட்சியில் இல்ல, ஆட்சியில் இல்ல 1.5 லட்சம் பேர் வந்து சாவான் வந்து ஒழிக்கணுமா? அப்ப அதிமுக விட்டுருங்க, நான் இன்னும் பழைய விஷயத்துக்கு போயிடுறேன். 2 விஷயம் சொல்லணும். ஒண்ணு, அதிமுகவில் வளர்ந்த தெலுங்கர்கள் தான் போய் இங்க அதிகாரத்தை வழங்குறான். அப்போ அதிமுக தெலுங்கர் வழக்கத்துக்கு பேஸ் போறது வழி இருக்கு. ஒண்ணு. 2வது, இவன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் கத்தியில குத்துவான். திமுக வேகமா வேகமா குத்துட்டோம், நானும் அவனாலும் சண்டை போட்டு வழி இல்லாம சைட்ல இந்த அதிமுக வச்சு எனக்கு குத்த வேணாம், நேரா சண்டைக்கு வந்தா நம்ம நேரா சண்டை போட்டோம். அதான் தமிழர் மரபு. நானும் திமுகவா பார்த்துப்போம், இந்த நடுப்புற குறுக்க அதிமுக வலுவான கேள்வி கவனிங்க. நீங்க 1.5 லட்சம் பேர் இறந்தப்ப வாய் பேசாத எடப்பாடியே நீங்க மௌனமா இருந்தார், எடப்பாடி எதுவும் பதில் சொல்ல, அவரே வரக்கூடாதுன்னு சொல்றீங்கன்னா அந்த 1.5 லட்சம் பேர் படுகொலை செய்ய காரணமாக இருந்தவங்க வரலாம். அப்ப அதிமுக ஆட்சியில் இருந்ததால அதான் நடந்திருக்கும். ஏன்னா அப்ப ஜெயலலிதா போர் நடக்கட்டும், போர்னா சாகதான் செய்வாங்க தான் அப்ப ஜெயலலிதா சொன்னாங்க. ஜெயலலிதா ஒண்ணு அப்ப மாத்தி சொல்லல, அது அவருக்கும் தெரியும். அவங்க அவர் ஆட்சியில் அவ்வளவு 2 பேரும் ஒண்ணுதான். இருவருக்கும் ஒரு கேள்வி நான் உங்ககிட்ட தொடங்க. 2009க்கு பிறகு அதிமுக தலைமையில ஆட்சிக்கு நிறைய பேர் வந்தாங்க. குறிப்பாக ஜெயலலிதா இருந்திருப்பாங்க, ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடி வரைக்கும் இருந்திருப்பாங்க. எடப்பாடி விட்டுருங்க, எடப்பாடிக்கு முன்பாக 2009க்கு பிறகு ஜெயலலிதா வந்தப்ப அதிமுக வரக்கூடாதுன்ற அப்படிங்கிற கோஷத்தை தமிழ் தேசியவாதிகள், நாம் தமிழர் ஆதரவான தமிழ் தேசியவாதிகள் முன்னெடுத்தீங்களா? அதாவது இன்னும் நேரம் சொல்லலாம், இலை மலர்ந்தால் ஈழ மலரும். ஏன்னா இந்த 2009, 19, 20 வருஷமா இப்ப அங்க ஆரம்பிச்சுதான் இப்ப இவர் இங்க வந்து நின்றுட்டு இருக்காரு. என்னன்னா திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் அதிமுக ஆதரிக்க வேண்டும். யார் சொன்னது? சீமான் சொன்னது. அப்ப இருந்து ஒட்டுமொத்த தமிழ் தேசியவாதி சொன்னது. அதனுடைய நீட்சி தான் இன்னைக்கு எடப்பாடி தமிழர் வந்து நிக்கிறது. ஆனா அன்னைக்கே ஜெயலலிதா ஒரு தமிழர் இல்ல, இல்ல தெரிஞ்ச விஷயம் தான். அவங்க காலத்திலேயே நீங்க இலை மலர்ந்தால் ஈழ மலர்ந்தால் நேரடி தமிழ் 20 வருஷமா நீங்க இன்னும் தெளிவடையலன்ற. நீங்க அன்னைக்கும் திமுகவை வீழ்த்துவதற்கு அதிமுக ஆதரிச்சீங்க, சரிங்களா? 20 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் நீங்க திமுக என்ன சொல்லல ஐயா? அவர் சீமான் நான் இப்பயும் சொல்றேன், நான் என்னைக்கு நாம் தமிழ் இல்ல, நான் என்னைக்கு வெளியில இருந்தா நான் பாத்துட்டு இருக்கேன். இன்னைக்கு ஒரு அதிமுக எந்த மாற்றமும் இல்ல. ஸ்டாப் ஆயிடுச்சு. இவரு நாம் தமிழ் வந்து வெளில வந்துட்டாரு, அதிமுக ஆதரவு நிலைப்பாடு இருக்காரு. நீங்க நாம் தமிழ் ஆதரவு நிலைப்பாடு இல்ல. நான் எப்பயுமே எப்படின்னு தெரியல, நல்லா பண்ணுங்க. தேர்தல் நேரங்கள்ல நம்ம நாம் தமிழர் தான் ஆதரிக்கிறோம். ஏன் அப்படின்னா அது காரணம் இருக்குது. நான் திரும்பியும் சொல்றேன், நாம் தமிழரின் வாக்கு வங்கியோட வளர்ச்சி தான் தமிழ் தேசிய வளர்ச்சி. வேற எதையும் வச்சு நீங்க தமிழ்நாட்டில் அளவீடு பண்ண முடியாது. அப்போ இந்த கருத்தை நான் மறுக்கிறேன். இதைதான் நீங்க ஆதரிச்சவனு வேற முதல்ல நான் இந்த கருத்து வந்து இந்த நாம் தமிழர் வளர்ச்சியே வந்துட்டு அப்ப நாங்களாம் புடிங்கிட்டு இருக்கோமா? சரி இருங்க, நம்ம அதுக்கு போவோம். நாங்களாம் இப்ப இந்த 2009ல இருந்து நாங்க என்ன புடிங்கிட்டு திமுக தெலுங்கர் முன்னேற்றம் 3000 வாக்கு வாங்கினேன். திமுகவை தெலுங்கர் முன்னேற்ற கழகம்னு சொல்லிட்டு மீடியாவை சந்திச்சு நான் பேட்டி கொடுக்கும் போது இந்த அரசியலை ஆய்வு பண்ணி இது யார் எதிரி, யார் துரோகி, யார் பகைன்னு தெளிவான அரசியலை நாம் தமிழர் வலிச்ச, அதாவது ஒரு டிசைன் பண்ணிட்டு அது மேல பாதையை அமைச்சிருந்துச்சுன்னா இது எப்பயோ தெலுங்கு அது கொண்டு போயிருக்கோம். இன்னைக்கு கூட வந்து என்ன தெரியுமா சொல்றாரு? திமுக தீய சக்தி, அதாவது வந்து திமுக வந்து தீய சக்தியா, என்ன இது தமிழ் தேசியம் வந்து தூய சக்தியா. நான் கேட்கிறேன், அதாவது திராவிடம் வந்து தீய சக்தி தான். நான் கேட்கிறேன், திராவிடம்னா யாரு? அவரோட பார்வையில வந்து எடப்பாடியும் திராவிடம், அப்படித்தானே? திராவிடத்தை ஒழிப்போனா திராவிட கட்சி, எடப்பாடியும் சேர்த்து ஒழிக்கிறது தான் அவரோட கொள்கையா போய் பேசிட்டு இருக்காரு. அப்ப எடப்பாடியோ ஏரியா நான் எடப்பாடியை சொல்லலையா அப்படின்னு சொன்னா அப்ப நேரடியா அவனை சொல்லு. திராவிடத்தை தெலுங்கு ஆதிக்கம்னு சொல்லிட்டா அது அதிமுக சாதகமா போயிடும், அது அதிமுக ஓட்டு வங்கியா மாறிடும். என் வாயால சொல்லி அது நடக்கணுமா? அப்படின்ற ஒரு எண்ணம் புரியுதா? நாங்க என்ன சொல்றோம்னா
அவன் ஒளிஞ்சு போறதுக்கு எல்லா வேலையும் நம்ம செய்வோம். ஓகே, நீங்க சொன்னீங்க நம்ம சொன்னா எடப்பாடிக்கு வந்து அந்த சொந்தமா அவர் அதை செய்யலனா கூட நாம் சொல்லும் போது அதை உணர்ந்து கேட்டு செய்வார்கள். நீங்க இவ்வளவு பேர் இருக்கீங்க இல்லையா, ஒண்ணும் கெட்டு போகல, கட்சியில இருந்து அது பொறுப்புல இருந்து எல்லாமே உங்ககிட்ட கைக்கு வந்துருச்சு. இன்னைக்கு சசிகலாவே அந்த கட்சிக்குள்ள சேர முடியாம தனி கட்சி ஆரம்பிக்கிற நிலைமை வந்துருச்சு. இப்போ அதிமுகல இருந்து ஓபிஎஸ் வெளியே போயாச்சு, தேவையில்லாத எல்லாம் வெளியே போயாச்சு, ராமதாஸ் கூட உள்ள இடையில. எடப்பாடிட்டு தான் ஃபுல் கண்ட்ரோல். பாஜக கூட அளந்து சீட்டு கொடுக்குறாரு. அப்பேற்பட்ட எடப்பாடி ஒரு சொடக்கு போற நேரத்துல கட்சி பேரை மாற்ற முடியாது, திராவிடங்கிற வார்த்தையை தூக்கிட்டு அதுக்கான ஆலோசனையை சொல்ல முடியாது. இல்ல இது இந்த கேள்வியே ஒரு தேவையில்லாத கேள்வி, புரிஞ்சுக்கிடாத ஒரு கேள்வி. நான் சொல்லுவேன் நானு, ஏன் தெரியுமா? இப்போ இல்ல நீங்க இதுக்கு உதாரணம் சொல்றேன். ஒரு வார்த்தை சொன்னீங்க, திராவிடம்ங்கிற அந்த வார்த்தையை அவங்க தெலுங்குன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னு. நீங்க அந்த வார்த்தைக்குள்ள டீகோட் பண்ணி யாரும் சொல்ல மாட்டாங்க. நீங்க அந்த வார்த்தையை கட்சி அவர் சிலுவம்பாளையத்துல இருந்து அதிமுக சேரும் போது இந்த இனத்துக்கு என்னடா பிரச்சனை? அவரை விட்டு ஒரு நிமிஷம் இருங்க. அவர் இப்படி எல்லாம் ஆய்வு பண்ணிட்டு நான் இந்த இனத்துக்கே நான் எல்லாத்தையும் காப்பாத்த போறேன்னு அரசியலுக்கு வரல. அவரு எம்எல்ஏ ஆகிறதுக்கு தான் அரசியல். ஒரு நிமிஷம் இருங்க. அவர் எம்எல்ஏ ஆகிறதுக்கு தான் அரசியலுக்கு வந்திருப்பாரு. சீமான அரசியலுக்கு வந்தது அப்படி கிடையாது. 1.5 லட்சம் பேர் செத்து போயிட்டான். எதுக்காக சாவடிச்சான்? இந்த கருணாநிதி துணையோட சாவடிச்சான். சரியா? இப்ப இங்க என்ன நடக்குது அப்படின்னு ஒரு ஆய்வு, தமிழ் இனத்துக்கான ஒரு அரசியல் தேவைன்னு வந்திருக்கிறவரு. அதனால அந்த ஆய்வுப்படி நாம் தமிழர் கட்சின்ற பேரை எடுத்துக்கிறாரு. சரியா? இங்க அவர் முதல்ல அவரை நிலைநிறுத்திக்கிறதுக்கே தடுமாறிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த ஆட்சியை ஒரு நிமிஷங்க, இந்த ஆட்சியை கொண்டு போய் உட்காந்து ஏடிஎம்கேன்னு ஒரு ஆட்சியை 120 சீட்டுக்கு மேல வாங்கி உட்கார்ந்தா தான் அவருக்கு வாழ்வு. ஒருவேளை தோத்து போயிட்டாருன்னு வச்சுங்க, பெரும் தாழ்வு. முதல்ல நம்ம என்ன நினைக்கணும்? பசி எடுக்குதுன்னா அதை சாப்பிடணும். சாப்பிடறதை விட்டு போட்டு எனக்கு பிரியாணி கூட கேட்டுக்கிட்ட முடியுமா? இல்ல பாஜக நீங்க திராவிடன் கட்சியில பேருந்தாங்க சேர்த்து போங்க கூட கூட்டணி பாஜக சொல்லிச்சா? ஒரு நிமிஷம். நாம் தமிழர் பெரியாரை ஆதரிச்சவங்க, கடவுள் மறுப்பு பேசுறவங்க. இப்ப அவங்க இதெல்லாம் எதிர்க்கிறாங்களோ அது எல்லாத்தையும் ஆதரிச்சவங்க. ஆனா படிப்படியாக அரசியல் ரீதியாக அவருடைய கருத்து வளர 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 அவங்க எங்க நிற்கிறாங்கன்னா, பெரியார் இருக்கிறாங்க, கடவுள் பிரச்சாரத்தையே திருத்தணி முருகர் கோயில தான் ஆரம்பிச்சிருது. அப்போ கடவுள் இந்த மாதிரி இப்போ சொல்லிடுறேன். நீங்க என்ன சொல்றீங்க? நகர்ந்து வந்திருக்காரு. இப்ப நகர்ந்து வந்ததுக்கு ஆதாரம் சொல்றேன்ல. எடப்பாடி வார்டு கவுன்சிலர் இருந்தவரு அமைச்சராகி முதலமைச்சர் வரைக்கும் வந்திருக்காரு. பொறுப்பு ரீதியா இல்ல, அவருக்கு தனிப்பட்ட ரீதியா. சரி, இனத்துக்காக தன்னுடைய சரி அவருக்கு ஒரு கருத்து இருந்து அந்த கருத்து ரீதியா ஒரு மாறி இருக்க நேரம் நாம் தமிழருடைய கொள்கைக்கு நேர எதிராக நின்று இருக்காங்க. அவங்களுடைய கொள்கையை சாதி பொறுப்பு பேசுறோம். நீ சாதி பார்த்து வேட்பாளர் போற அளவுக்கு சாதியை ஏத்து அதான் நாம் தமிழர் சாதி பொறுப்பு பேசணவங்க தான் இன்னைக்கு சாதிக்கான இடஒதுக்கீடு போடுறோம்னு சொல்லி சாதியை ஏத்துக்கிட்டு இன்னைக்கு இடஒதுக்கீடு, அதாவது கருத்தில் வளர்ந்துருக்காங்க. கருத்து ரீதியா வளர்ந்துருக்காங்க. கருத்து வளர்ந்து என்ன ரீதியா மாறுறதுக்கு அவர் ஒண்ணுதான் பர்சன்டேஜ் எவ்வளவு கொடுத்தா அதுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்குவாரு. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. இதே நாம் தமிழர் ஜாதிய நம்ம ஷோல சொல்ல முடியாது, அசிங்கமா பேசினாங்க. கருத்து வளர்ச்சி அதான் சொல்றேன் நானு. இன்னைக்கு திராவிடர் சொல்றோம், நாளைக்கு தெலுங்கு சொல்லுவோம். ஏன்னா கருத்தியல் வளர்ச்சி அவர்கிட்ட இருக்கின்ற, இவர்கிட்ட கருத்தியலே கிடையாது. எப்படி வளர்ச்சி இருக்குன்ற நானு. இங்க வேற இவர் அந்த அந்த கட்சி தலைவரை போயிட்டு இப்ப இது எப்படி தெரியுமா இருக்கு? ஒரு 100 கொலை பண்ணிக்கிட்டு இருப்பான். அவனை அடுத்து இன்னொரு 1000 கொலை பண்ணட்டும்ட்டு அவனை வர விட்டுருவாங்களாம். ஆனா ஒருத்தன் கொலையே பண்ணிருக்க மாட்டான். ஆனா எங்க 12 கொலை, அதாவது 1.5 லட்சம் பேரை கொலை பண்ணவனா இவங்க வர விட்டுட்டு இன்னொரு தடவை 1.5 லட்சம் மட்டும் தானே பண்ணா, ஒரு கோயம்புத்தூர்ல இருக்கவனா சாவடிப்பா, ஒரு மதுரையில இருக்கவனா சாவடிப்பா, உன்னை நாங்க வர வைக்கிறப்பான்னு இவங்க பண்ணுவாங்க. இருங்க அதுக்கு அடுத்து ஆனா ஒரு 12 கொலை தான் பண்ணிருக்கிறாரு அவரு. அவரை இவங்க அந்த 1.5 லட்சம் பேரை கொலை பண்ணவனை வீழ்த்துறதுக்கு ஒரு ஆயுதமா இவர் இப்ப பலம் பெற்றுட்டாரு. அவரை இவங்க பயன்படுத்திக்கிட மாட்டாங்க. ஆனா நாங்க இன்னொரு 50 லட்சம் பேர் சாவணுப்பா, என்னப்பா நீ இது அப்படின்ட்டு இவங்க வெயிட் பண்ணுவாங்க.
தெலுங்கர் முன்னேற்ற கழகம் வரணுமா இல்ல, அங்க தமிழர் வரணுமான்ற அரசியல்ல நீங்க கொண்டு போய் நாம் தமிழர் வரணுமா ஐயா, அந்த புள்ளியில இல்ல அந்த புள்ளியில ஒண்ணு நிறுத்த வேண்டாம். சரி. ஏன்னா நாம் தமிழர் வந்து ஓகே நாம் தமிழர் நீங்க வந்து பல கொள்கைகளை பேசுறீங்க. நாங்க நாம் தமிழருக்கு எதிரி கிடையாது. ஓகே நீங்க பேசிக்கிட்டு வாங்க. சரி. ஆனா இந்த திமுகன்ற ஒரு தெலுங்கர் முன்னேற்ற கழகத்தை பத்தி நான் பேசவே மாட்டேன். அதை இன்னும் அது என் பங்காளி கட்சி என் கட்சி அப்படின்னு சொல்லும் போது வந்து நாங்க வந்து இந்த இனத்துக்கே எதிரான ஒரு கட்சியை உன் கட்சின்னு சொல்லுவியான்னு நாங்க கேள்வி கேட்போம். கேள்வி கேட்கறது எதுக்குன்னா மரம் மண்டை திருந்துறதுக்கு, வேற எதுக்கும் இல்ல. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் சொன்ன மாதிரியே பச்சை தமிழ் எடப்பாடி முதலமைச்சர் ஆகிட்டாரு. அடுத்த 5 வருஷத்தில் எப்படி இருந்தாலும் ஊழல் பண்ணோம், எல்லாம் பண்ண போகிறாங்க. அடுத்த 5 வருஷத்துக்கு திமுக வராது அப்படின்றது எதாவது உத்தரவாதம் இருக்குதா? இது வரைக்கும் திமுக வெர்சஸ் அதிமுக, அதிமுக வெர்சஸ் திமுக இப்படி தானே வந்துட்டு இருக்கு. இப்போ நீங்கள் முடிச்சிட்டீங்க. அடுத்த வாட்டி 2009 ஈழப்போர் நடக்கும்போது ஐயோ கொண்டுட்டா நம்ம கத்தும் போதே யார் ஜெயிச்சுது? இதே திமுக தான் ஜெயிச்சுது. சரி, இப்போ கூட நீங்க சொல்றதெல்லாம் ஜெயிக்கல. அவருடைய ஊழல், அவன் மண்ண அடாவடி, லாக்அப் டெத்து, திமுகவுடைய அராஜகமான ஆட்சி தான் இப்போ எடப்பாடி வர போறாரு. எடப்பாடி வந்து ஒன்றும் தூய ஆட்சி வழங்க போதில்லை. ஏன்னா அதுல இருந்து இதுல இருக்க போறான். அடுத்த 5 வருஷம் திரும்பவும் திமுக வராது நீங்க உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? நான் கொடுக்குறேன், நீங்க கொடுக்கலாம். நீங்க எதை வேணா கொடுக்கலாம்ல. அது வந்து உண்மையாக போறது இல்ல. முதல்ல ஒரு விஷயம் தெரியுமா, இவங்க அரசியலுக்கும் நம்ம அரசியலுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு. நாம் தமிழர் அரசியலுக்குமே எங்க தமிழர் முன்னேற்ற கழக அரசியலுக்குமே நிறைய வேறுபாடு. எனக்கு நிறைய வேறுபாடு இருக்கு. நான் மட்டும் ஒரு விஷயத்தை வந்து எப்படி கொண்டு போய் எப்படி எடுத்து எப்படி கொண்டு போய் முடிக்கணும்னு அந்த ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் எனக்கு பிளானிங் இருக்கு. நான் திரும்ப வரேன். ஒரு முறை பேராசிரியர் ஐயாட்ட போயிட்டு வரேன். முனைவர் ஐயா, ஏன் வந்து ஒரு 4 வேறுபாடு இப்ப நான் பார்த்தேன். இந்த கட்சிக்கு அந்த கட்சி, எல்லா தமிழ் தேசிய கட்சிகள், எல்லா தமிழ் தேசியவாதிகள், ஏன் இவ்வளவு வேறுபாடுகள், இவ்வளவு கருத்து முரண்பாடு? ஏன் இதுல வந்து அண்ணா அதிகமான் சொல்றத வந்து நம்ம கொஞ்சம் கூர்ந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன் கடுமையா இவ்வளவு தூரம் நாம திமுகவை மட்டும் எதிர்க்கிறோம்? இப்போ அண்ணன் சொல்ற மாதிரி அண்ணா திமுக தானே தெலுங்கர் இருக்கிறாங்க. அண்ணா திமுக தெலுங்கரை உருவாக்கி தானே திமுக வந்தாங்கன்னு கூட ஒரு கருத்து முன்வைக்கிறாரு. ஆனாலும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை தமிழர்களும் தமிழ் தேசியவாதிகளும் அண்ணா திமுக விட்டுட்டு திமுகவை மட்டுமே ஏன் இவ்வளவு தூரம் எதிர்க்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம வந்து கேட்டோம் அப்படின்னு சொன்னால், அது காரணம் என்னன்னா, திமுகவை விட அது நீங்க அண்ணாவுக்கு பிறகு எம்ஜிஆர் வந்தாரு, எம்ஜிஆர் ஜெயலலிதா, அதுக்கு பிறகு ஓபிஎஸ் இபிஎஸ், இவர்களுக்குன்னு பெரிய ஐடியாலஜி இருக்குதா அப்படின்னு சொன்னால் அது திமுகவை விட அண்ணா திமுகவுக்கு குறைவா தான் இருக்கு. இவர்கள் பிறவிலே திருடர்கள், அதுதான் அவர் சொல்றாரு. இவனுங்க பிறவிலே திருடர்கள். எங்க இருந்து? ஈரோடு ராமசாமியில இருந்து. இவனுங்க நூல் பிடிச்ச மாதிரியே ஈரோடு ராமசாமி ஆரம்பிச்சு தொடர்ந்து தெலுங்கர்களையே கொண்டு வந்து நம்ம தலையில மிளகா அரைச்சிருக்கிறானுங்க. அப்படி ஒரு வேலையை எம்ஜிஆர் செஞ்சாரா? அப்படி ஒரு வேலையை ஜெயலலிதா செஞ்சாங்களா? அப்படி ஒரு வேலையை இபிஎஸ் ஓபிஎஸ் செஞ்சாரா? இதுதான் கேள்வி. அப்போ இவர்கள் நிர்வாகம் நம்ம ஓபிஎஸ் இபிஎஸ் காலத்துல தான் ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு நடந்தது, பல விவகாரம் இப்படி. அதே மாதிரி திமுக ஆட்சி காலத்துல தான் சாராயம் குடிச்சு 63 பேர் இறந்தா. இதெல்லாம் இருந்தாலும் நாம சொல்றது கருத்தியல் ரீதியாக இங்க தமிழ் நிலத்துல வேற ஒன்றை இவர்கள் உருவாக்கினே இருக்கிறான். அததான் நம்ம இனவாதம்னு சொல்றோம். இவர்கள் அரசியலா மட்டும் நம்ம நிர்வாகத்துல ரெண்டும் ஊழல், ரெண்டும் சரியில்லை, இது வேற. ஆனால் அதை தாண்டி ஈழத்தில் எப்படி வந்து சிங்களவர்கள் தமிழர்களை அழித்தார்கள் இனமாகவோ, அதுபோல தமிழ் நிலத்துல நாம தமிழர்கள் அழியணுமா? அதுக்கு திமுக வர வைக்கணுமா? இவங்கிட்ட ஐடியாலஜி இருக்குது. நாம வீழ்த்த வேண்டிய இடம் அதனுடைய வேர். இது நீங்க அண்ணா திமுக திமுக கொண்டு போய் ரெண்டுத்தையும் எப்படி வச்சு பாப்பீங்க? எடப்பாடிக்கு என்ன ஐடியாலஜி இருக்கு? என்ன ஐடியாலஜி இருக்கு? இன்னைக்கு உதயநிதி வரைக்கும் பேசுறாரு இல்லையா, சனாதனத்தை அழிப்போம் அப்படி. சனாதனம்னா என்ன? இங்க இருக்கிற சைவ வைணவம் சனாதனத்துல தான் வருது. என்னுடைய சைவ வைணவத்தை நீ எப்படி அழிப்ப? சனாதனம் அப்படின்னா வெறும் ஆரிய பிராமணம் மட்டும்தானா? காலகாலமா நாங்க வழிபட்டு இருந்த சைவம் வைணவம் எல்லாமும் அதுக்குள்ளதான் இருக்குது. அப்போ நீ என்னுடைய கருத்தியலா இனத்துக்குள்ள நீ வேறு கை வைக்கிற. அதனாலதான் நாம திமுக அழிக்கப்பட வேண்டியதுன்னு சொல்றோம். இதை சீமானம் ஒரு முறை சொன்னால், திமுக வந்து அண்ணா திமுக வந்து அழிக்கப்பட வேண்டியது, திமுக கருவறுக்கப்பட வேண்டியதுன்னு சொன்னாரு. அப்ப இப்படிதான் நாம வந்து ரெண்டுத்தையும் புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்குது. நீங்க ஒரே தட்டுல திமுகவை அண்ணா திமுகவை நாம வச்சு பாக்குறது முதல்ல தவறு. இவர்கள் நீங்க வந்து கருத்தியல் இல்லாத ஒண்ணு, இது பிறவிலே திருடர்கள். இவங்க தமிழ் இனத்தை அழிப்பதற்கென்று அரசியலை ஆரம்பிச்சு
நீங்க திமுக ஆரம்பிக்கும் போது என்ன பேர், அது கடுமையா எதிர்ப்பு வந்ததா இல்லையா? இது திராவிட முன்னேற்ற கழகம்னு பேர் வைக்க கூடாது, தமிழர் முன்னேற்ற கழகம்னு பேர் வைக்கணும், அன்னைக்கே விவாதம் நடந்ததா இல்லையா? எதுக்கு இவர் அதை தாண்டி திராவிட முன்னேற்ற கழகம்னு பேர் வச்சாரு? இன்னைக்கு அதிமுக திராவிடம்ன்ற சொல்லி இருக்கு, சரி இருக்கட்டும். அது அன்னைக்கு அண்ணாவுக்கு தெரியுமா தெரியாதா திராவிடம்னு தமிழ் இல்ல, திராவிடம் என்பது தமிழை குறிக்காது, அண்ணாவுக்கு தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சிருந்து நீ ஏன் வச்ச? அண்ணா தமிழர் இல்ல அதானே, அப்போ அண்ணா தமிழர் இல்ல அதானே? அப்ப அப்படிப்பட்ட ஒரு நம்ம இந்த இனத்துக்கு நேர் எதிரா இருக்கிறவனை வீழ்த்தணுமா, என் கூட பிறந்தவனை நீ வீழ்த்தணுமா? இவனை நான் சரி பண்ணிக்குவேன். அதே சீமான் சொல்ற மாதிரிதான், நாங்க அண்ணன் தம்பி சண்டை போடுவோம், அப்பமுள்ள சண்டை போடுவோம், அதை நாங்க சரி பண்ணிக்குவோம். இவனை என்ன செய்யுது? தெலுங்கு இன அரசியல் எடுத்து தமிழ் இன அரசியல் தான் சண்டை போடுவோம். எதுவுமே தெரியாது எடப்பாடி குறுக்க விட்டு அவர் தமிழர் தான், நாம அப்படிதான் பாக்குறோம். நீங்க கட்சிக்கு வேணா திராவிடம் இருக்கலாம், அவர் தமிழர் தான். தமிழர் அப்படின்றது அந்த எடப்பாடியை நாம முன்னிறுத்தி தமிழர்கள் நாளைக்கு ஒரு அணியாக சேர்ந்து கூட அவரே கூட அந்த திராவிடத்தை விழுத்துறதுக்கு இவருக்கு நான் இப்படி சொல்றேன். நான் அவர் சொல்ற பாயிண்ட்ல இவருக்கு ஒரு ஆட்சி அதிகாரம் தான் எல்லாத்தையுமே தீர்மானிக்குது. நம்மளோட ஐடென்டிட்டி எல்லாம் அழிக்கிறதே அவனோட ஐடியாலஜி. சரியா? இவர்கிட்ட ஐடியாலஜி கிடையாது, ஆட்சி வந்துருச்சு. நம்மளோட தமிழ் இனத்தோட ஐடென்டிட்டியை அழிக்கணும்னு இவருக்கு நோக்கமும் கிடையாது. ஒரே ஒரு நிமிடம், இது நடுவில் ஒண்ணு முக்கியமான சொல்லிடுறேன். நீங்க எத்தனை புத்தகங்கள் இந்த திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள் தமிழை திராவிடம்னு சொல்லி திருச்சி எத்தனை அயோக்கிய பையங்க வரலாறு எழுதி வச்சிருக்கிறான்? அப்படி ஒரே ஒண்ணு நீங்க அதிமுக எவனாவது எழுதலான்னு சொல்லுங்க. அதைத்தான் சொல்றேன், அவன் எழுதவே தெரியாது. அதைத்தான் நாங்களும் சொல்றேன். அப்போ எழுத தெரியாதவனை அழிக்கணுமா? இவன் காலகாலமா என்ன அழிச்சுட்டு அவனை அழிக்கணுமா? திமுக அழிக்கணுன்றதுல எந்த மாற்றம் இல்லையா? அதுக்கு மாற்றம் எதுவுமே திறன் கொடுக்க கூடாதுன்ற நாம சொல்ல வேண்டியது. நாம் தமிழர் திமுகவை வீழ்த்துற இடத்துக்கு இன்னைக்கு இல்ல, ஆனால் எதிர்காலத்துல மாறும். மாறாது, நீங்க தான் அதிமுக மாறும். அப்படிலாம் இல்ல. அப்படி திமுக இருந்தா மட்டும்தான் நாம் தமிழர் வளரும்ன்ற வாதம் ஏற்கக்கூடியது இல்ல. மழை பெய்யுது என்ன, மழை பெய்யுது. இது ஒரு அதிமுக ஒரு அண்டா வச்சிருக்குது, திமுக ஒரு அண்டா வச்சிருக்கு. இது போய் ஒரு சொம்பு வச்சுக்கிட்டீங்கன்னா சொம்புல மட்டும் தானே. சரி, இப்போ அண்ணன் சொல்ற கருத்துக்கு அதிமுக ஆட்சியில் அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது நாம் தமிழர் வளரலையா? அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது நாம் தமிழர் வளரலையா? 1% ஓட்டுல இருந்து இன்னைக்கு 8% ஓட்டு வரும் திமுக ஆட்சியிலே வளர்ந்து வந்துச்சா? அதைத்தான் நானும் சொல்றேன். ரெண்டு பேரும் ஒண்ணுதான் நானும் சொல்றேன். இப்போ நீங்களே தான் கரெக்டா பேசுறீங்க. அதிமுக நாம் தமிழர் வளருதுன்னா திமுக நாம் தமிழர் வளர போகுது. நீங்க நாம் தமிழர் அதிமுக காலத்துல தான் வளர்ந்தது, திமுக காலத்துல தான் வளர்ந்தது. நாளைக்கு யாரு இருந்தாலும் தான் வளரும். ஆனா இவர் என்ன சொல்றது, திமுக இருந்தா மட்டும் தான் வளரும் அப்படின்றது ஏற்புடையது இல்ல. நீங்க அதிமுக சொல்லாதீங்கன்ற. இன்னைக்கு திமுகவுக்கு மாற்று அதிமுக தான், நாம் தமிழருக்கு மாற்று நாங்க சொல்ல. திமுகவை அழிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு ஒரு எதிரான சக்தி அதிமுக கிட்ட தான் இருக்குது. அப்ப முதல்ல அதிமுக வச்சு திமுக அழிக்கணும், அதுக்கு பிறகு தமிழர்கள் ஒண்ணு சேரணும். இன்னைக்கு ஐயா ஒரே நிமிஷம் இன்னைக்கு வேல்முருகன் என்ன சொல்றாரு, 2031 தேர்தல்ல தமிழக வாழ்வுரிமை கட்சி இடம்பெறுகிற அவைதான் ஆட்சி அமைக்கும். நாளைக்கு ஒரு காலத்துல ஒருவேளை வேல்முருகனோ அல்லது யாரோ ஒருவர் எடப்பாடி, சீமான், வேல்முருகன், ராமதாஸ், திருமானு இப்படி ஒரு தமிழர் அணியை உருவாக்குனா கூட நாளைக்கு நடக்கும். நடக்காதது எதுவுமே இங்க சாத்தியம் இல்ல. இவரோட கருத்து எல்லாமே நான் புரிஞ்சுக்கிட்டது வரைக்கும் நாம் தமிழர் வளர்ச்சியை போயிட்டு அது ஓடிக்கிட்டு இருக்க போயிட்டு நாங்க போயிட்டு என்ன பண்றோம்னா அதிமுக பேரை சொல்லி ஒரு முட்டுக்கட்டையை போடுறோம்னு இவர் பயப்படுறாரு. எனக்கு நாம் தமிழருக்கு போட்ட இந்த வாட்டி அதிமுக போட போற, போன வாட்டி நாம் தமிழர் போடுறோம், இந்த வாட்டி அதிமுக போடுங்கன்னு சொன்னதுக்கு அர்த்தம் என்ன? இந்த ஓட்டு அதுக்கு போச்சுன்னா நம்முடைய ஓட்டு வங்கி குறையுது, தமிழ் தேசம் காலி ஆயிடுச்சு. கருத்தியில் இல்லைன்னு அர்த்தம். நீ தோத்துட்டேன்னா, நீ கம்மியா வாங்கிட்டேன்னா நான் கருத்தியில் இல்லைன்னு அர்த்தம். அப்படி ஒத்துக்கிட்டு போவியா? இது அதிகமா நான் தான் விழுந்துச்சுன்னு சொல்லியா? நான் சொல்றேன் நானு. அதாவது நீ கருத்தியல்ல பெரிய ஆளு ஸ்ட்ராங் தானே, நீ உன் கருத்தை சொல்லி நீ வளரணும். என்ன நான் என் கருத்தை சொல்றேன், டேய் நம்ம இனத்துக்கே எதிரி ஒருத்தர் இருக்கான்டா, நம்ம எல்லாம் சேர்ந்து வாங்கடா, அவனை அடிச்சுட்டு திருப்பி நம்ம ரெண்டாவது இவனை போய் அப்படிலாம் கிடையாது. இது வரலாற்று புரிதலட்ட பேச்சு.
ஏன் தெரியுமா, ஒரு தடவை திமுக வீழ்த்திட்டா எந்திரிக்க முடியாது. 2008 உங்களோட பேச்சுப்படியே அது வந்து திருப்பி எந்திரிச்சு வருங்க. நாங்க கொடுக்கிற மருந்து அடி வேறே காலி பண்ற மருந்து. அது 2008க்கு அப்புறம் திமுக வந்ததே இல்லையா? அப்படிலாம் இல்ல. வந்தது. கொஞ்ச நேரம் மருந்து கிடைக்கலையா? ஒரு கருத்து முக்கியமா சொல்றேன். அவர் கருத்துக்கு நான் ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். நான் கேட்டேன் சரியா, அவர் என்ன கேட்கிறாருன்னா, அவரை நம்ம சரியா பேச விடல. 2009க்கு பிறகு 9 சமயத்துல 2008 to 9 வச்சுக்குவோம், இனப்படுகொலை தீவிரமாக நடந்த காலகட்டத்திலேயே எதிர்கட்சியா இருந்தது அதிமுக. இனப்படுகொலை தீவிரமாக இருந்த காலகட்டத்திலேயே திமுகவை வரவிட்டீங்க அப்படிங்கிறாரு. இல்ல நம்மளாம் எதிர்த்தோங்க. நீங்க போய் போராட முடியாது. அங்க வந்து திமுக ஆட்சி இருக்குது, நீங்க போய் போராட முடியாது. முத்துக்குமாருக்கு போய் நீங்க அழ முடியாது. முத்துக்குமாரோட உடலை தூக்கிட்டு போக முடியாது. கேள்வி ரொம்ப எளிமை. அப்பவே திமுகவை அதிமுகவால வீழ்த்த முடியலையே, இனப்படுகொலை வந்து திமுக தான் அதுக்கான முகம்னு இருந்தது. இல்ல காலகட்டத்திலே முதல்ல சரிங்க, திமுக அதாவது இந்த இடத்துல வந்து ஒரு ஜெயலலிதா வந்து தலைவருக்கு எதிராக வந்து தூக்கில போடணும்னு சொல்லிட்டு தீர்மானம் நிறைவேற்றினவங்க. என்ன ஒரு அந்த தீர்மானத்தை காளிமுத்து வச்சு நிறைவேற்றினாங்க. சரிங்களா, அமைச்சர் காளிமுத்து வச்சு. இப்போ அந்த கட்சி வந்து திருப்பி வந்து தமிழ் ஈழத்துக்கு ஆதரவா தீர்மானம் போடுது. அது வந்து ஒரு மாற்றம்னு வச்சுங்க. அதனால அந்த டாபிக் குள்ள போவானா. இவர் வந்து அடுத்த 5 வருஷத்துல வரும்ன்றாரு. இங்க பாருங்க, உங்களுக்கு நிரந்தரமா இது என்னன்னு கேட்க அதேதான் நீங்க சொன்னீங்க. சொல்லுங்க, அவர் என்ன சொல்றாரு, அந்த ஃபேக்ட்ஸ் படி இந்த சபையில சொல்றேன் நானே, இது வந்து ஒரு வரலாறு. சரிங்களா, நிரந்தரமா கருவ இருக்கிறதுக்கு நான் மருந்து கண்டுபிடிச்சிட்டேன். சொல்லுங்க, அந்த மருந்தை வச்சுதான் நான் இப்ப உதயநிதி சொல்ற மாதிரி அந்த மருந்தை நான் கண்டுபிடிச்சு அந்த மருந்து இப்ப செயல்பட்டு இருக்குது. புரியுதா? இங்க வந்து தமிழ் தேசியம்னா சீமான் பேசுறது மட்டும் தமிழ் தேசியம் கிடையாது. நாங்க வீரியமா பேசுறது தமிழ் தேசியம். நாங்க பேசின பிறகு இப்ப பேச மாட்டாரு, பின்னாடி வந்து தெலுங்கர் முன்னேற்ற கழகம் பேசுவார். பாத்தீங்களா, 12 வருஷத்துக்கு முன்னாடி நான் 2012 ஈவர எதிரின்னு சொன்னேன். இவர் வந்து இப்ப வந்து சொல்லிட்டு இருக்காரு. இப்ப சொல்றாரு எடப்பாடி அவர் சொல்ல வேண்டியதே சொல்லுவாரு. இப்போதைக்கு அவருக்கு தேவையில்லைன்னு நினைப்பாரு. முதல்ல வந்து அவர் ஏன் ஒரு தமிழ் தேசியவாதியா நீங்க வந்து நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க? முதல்ல உங்களுக்கு வந்து இங்க ஆட்சி மாற்றம் நடக்கணுமா, இல்லன்னா சீமா அரசியல் மாற்றம் நடக்கணும்ன்றோம். ஆட்சி மாற்றம் தான் ரெண்டு பேருமே ரெண்டுமே குழப்பறதுமா. நான் வந்து அரசியல் மாற்றத்தை விரும்பல, திமுக ஆட்சி மாற்றம். நான் வந்து ஆட்சி மாற்றம். இவர் ஆட்சி மாற்றம் நடக்கக்கூடாது, அரசியல் எதிர்காலம் அப்படின்னு திமுக வேணும்ன்றதா ரெண்டு பேருமே மாத்தல. ஆனா அந்த திமுக அப்படிலாம் மாறாதீங்க. நீங்க திமுக வீழக்கூடாது, அப்பதான் இது எழுவும் நீங்க ஆரம்பிச்சது. கிடையாதுன்றது அடிப்படையாக தெரியும். நீங்க யாரும் சொல்லுங்க. அதாவது திமுக வீழ்த்துறதுக்கு உழைப்பை போடுறதெல்லாம் நாங்க. சரிங்களா, யாரையும் தமிழ் தேசியவாதிகள் நீங்க அதுல நாம் தமிழ் தூரம் வச்சுங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. திமுக ஆட்சியில் இருக்கணும் நீங்களே சொல்றீங்க. அதுதாங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா, அவனை வீழ்த்துவதற்கான எல்லா உழைப்பும் நாங்க போடுவோம். ஆனா நேரா வந்து எடப்பாடி வந்து ஜெயிச்சு அவர் அதை பண்ணணும்னா அப்ப இருக்கிற தெலுங்கு அதாவது திமுகவை வீழ்த்திட்டாங்கிற கிரெடிட் எடப்பாடிக்கு போயிடக்கூடாதுங்கிறதுனால திமுக இல்லைங்க. திரும்பவும் அது அங்கதான் போய் நிற்கும். நான் அடுத்த 5 வருஷம் கழிச்சு அதே எடப்பாடி தோற்று திரும்ப திமுக திமுக அதுக்குள்ள கூறி வந்துச்சு. அந்த கூறு அதுக்குள்ள யார் சரி பண்ணல? இப்ப நானா சரி பண்றேன். நான் எப்படி சரி பண்றேன்னு கேளுங்க. இவ்வளவு நாளா போய்கிட்டு இருந்த அரசியல் தமிழ்நாட்டுல ஒரு ஆரியம் எதிரி, பாஜக எதிரி, அப்புறம் இஸ்ரேல்காரன் எதிரி, அவன் எதிரி, இவன் எதிரின்னு. இப்ப வந்து நாங்க வந்து இவங்க திமுக 2 பேரையுமே எதிரின்னு இன்னைக்கு ஸ்டேஜ்ல இருக்கிறாரு சீமான். இவரும் அதே ஸ்டேஜ்ல இருக்கிறாரு. நான் அப்படி கிடையாது. ஒரே ஒருத்தன் தான்டா. இந்த இனத்தோட மொத்த கெடுதல்களுக்கும் ஒரே ஒரு பாவி பையன், அவன் தான் தெலுங்கு ஆதிக்கவாதி அப்படின்ற ஒரு புள்ளிக்கு வந்துட்டோம்.
வந்து வரலாறு சொல்றோம். எப்படின்னா 1311 அந்த காலகட்டத்துல வந்து ஒரு நாயக்கர் ஆட்சி வழியா விஜயநகர அரசு வழியா உள்ள வர்றான் குமார கம்பனன். அப்படியே வந்துட்டு அவனோட ஆட்சி ஒரு 300 வருஷம் இருக்குது. அது மதுரையில நாயக்கர், செஞ்சியில நாயக்கர், தஞ்சையில நாயக்கர்னு. அப்போ வந்து நிலப்புலங்கள்லாம் வந்து அவங்க ஆட்டை போட்டானுங்க, நல்ல வளமான பகுதிகள்லாம். நம்மளுங்கிட்ட வரி கட்டல்னு கூட பிடிங்க அவனே வச்சுக்கிட்டான். அதுக்கு பிறகு வந்து வெள்ளைக்காரன் வர்றான். நடுவுல வந்து கொஞ்சம் வந்து இந்த இவங்க வருவாங்க, அந்த ஆற்காடு நவாப் குரூப் எல்லாம், சரிங்களா? ஆனா அதுக்கடுத்து ஒரு மேஜரா வர்றது வந்து வெள்ளைக்காரன் வந்துடுறான், பிரிட்டிஷ். அந்த பிரிட்டிஷ் வரும்போது 3 வரினா வந்துட்டு 3 வரி வசூல் பண்ணதை 3 பங்கா பங்கிட்டுக்கணும். ஒண்ணு வந்து பிரிட்டிஷ்காரன் கொடுத்துடணும், ஒண்ணு நானே வச்சுப்பேன், ஒண்ணு வந்து நிர்வாகத்துக்கு. இப்போ அந்த நிலப்புலங்கள் திருப்பி அவன்கிட்ட மாட்டிக்கிச்சு. நானே வச்சு பண்றது யாருன்னா பாளையப்பட்டு நாங்க தெலுங்கர்களை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். அந்த தெலுங்கு ஆதிக்கவாதி அவனே வச்சுக்கிறான். வச்சுக்கிட்டு திருப்பி என்ன பண்றான், 1920 வந்து சட்டசபைக்கு தேர்தல் வருது. அது எப்படி தேர்தல்னா, ஒரு பாதி உரிமை இவர்களுக்கு அந்த வழங்கப்படும். காவல்துறை இதெல்லாம் அவனே வச்சிருப்பான். அதுக்கு பிறகுதான் வந்துட்டு அந்த இடத்துலயும் வந்து நம்ம ஆளுங்க உஷாராகல, தெலுங்கர்கள் தான் உஷாராகி நீதி கட்சி ஆரம்பிச்சு அவங்களே ஆட்சியில இருக்காங்க. ஒரு அமைச்சர் கூட ஆகல, சரிங்களா? அந்த சர் தியாகராஜ பிடி தியாகராஜ செட்டியாரு ஒரு அமைச்சரை கூட தமிழன் ஆக்கல. அன்னையில இருந்தே தெலுங்கு ஆதிக்கம். அதுக்கு பிறகு 1967 இவங்க வர்றாங்க. இன்னைக்கு பாருங்க, தெலுங்கர் முன்னேற்ற கழகம் சொல்ற அளவுக்கு போயிடுச்சு. இப்போ இந்த 700 ஆண்டு கால வரலாற சொல்லி இவனை உள்ள விட்டதுனால தாண்டா நம்ம ஈழம்ன்ற ஒரு 20,000 சதுர கிலோமீட்டர் உள்ள நிலத்தை இழந்தது காரணமும் இவன் தான். ஏன்னா அங்கேயும் போய் தெலுங்கனா வேடம் போட்டவன் இவன் தான், கண்டி நாயக்கரா இருந்து, சரிங்களா? அடுத்து வந்து ஒரு கர்நாடகாவில் தமிழர்கள் பாதிக்கப்பட்டார்கள். ஏன் தெரியுமா? அங்க ஒருத்தன் கன்னட கொடியை உருவாக்கி இருக்கிறான். அவன் பேர் வந்து அந்த சம்பங்கி ராமையா. அந்த சம்பங்கி ராமையா யாருன்னா, திமுக வந்து திமுக கொடியை பிடிச்சிட்டு போனவன். இவங்க இங்க இந்திய எதிர்ப்பு போராட்டம் வந்தோம்னா எல்லாம் தமிழ் பேசிட்டு இருக்கானுங்களே, நம்ம தெலுங்கு என்ன, நம்ம ஏன் அதுக்கு பின்னாடி போனோம் அப்படின்னு கன்னடனை ஒருத்தனை கூட சேர்த்துக்கிட்டு, ராமமூர்த்தின்னு ஒருத்தனை கூட சேர்த்துக்கிட்டு மேல இருக்கிற கருப்பு மட்டும் எடுத்துட்டு மஞ்சள் அடிச்சு விட்டான். அதுதான் கன்னட கொடி. அப்போ பார்த்துட்டீங்கன்னா, நீ போயிட்டு இந்த திமுகவால தான் அங்க கன்னட கொடியும் உருவாச்சு, கன்னடர்கள் தமிழர்கள் இந்த பிரிவினை உருவாக்குனது யாரு? இந்த தெலுங்கு ஆதிக்கவாதி, சரிங்களா? இப்ப வந்து எல்லா இடத்துலயும் வந்து இந்த தெலுங்கு ஆதிக்கம் தான் உனக்கு நேரடி எதிரி வேலையை செஞ்சிருக்குன்னு 234 தொகுதியிலையும் நான் ஆய்வு பண்ணிட்டேன், சரிங்களா? அந்த ஆய்வு அடிப்படையில வந்து வெறும் 3000 பேர் இருந்துகிட்டு உனக்கு வந்து போலூர் தொகுதியில ஒருத்தன் எம்எல்ஏ ஆக போறான்டா. என்ன சாத்தூர் தொகுதியில வந்து 12,000 பேர் வந்து தெலுங்கர்கள் எப்படி அந்த இடத்த பிடிக்கிறாங்க நீங்க பதிவுலாம் போட்டு பேசிருக்கீங்க. இப்போ இந்த ஆய்வுகள் படி வந்து மக்களுக்கு போய் எடுத்து சொல்லும் போது என்ன ஆகும்னா, ஒட்டுமொத்த தெலுங்கு ஆதிக்கவாதிகளை நம்ம ஒருத்தனை கூட வரவிடக்கூடாது. வரவிடலாம், அவனுக்கு வந்து ஒரு 10 பேர் இருக்கானா 10 இட்லி மட்டும் கொடுக்கலாம். ஆனா மொத்த சாப்பாடே அவன் அமைக்கிட்டு போக பாக்குறான், அவனை கையை வெட்டணும் அப்படின்ற எண்ணம் வந்து தமிழருக்கான சமூக நீதி அப்படின்றது ஒவ்வொரு தலைக்குள்ளையும் போய் சேரும் போது அது மொத்தமா சேர்ந்து, நாங்க இப்ப போய் எடப்பாடி போய் பார்த்தோம்ல, சும்மா போய் பார்க்கலையே ஐயா, இங்க தெலுங்கு ஆதிக்கம் தலை விரிச்சு ஆடுது, அந்த ஆட்டத்தை ஒடுக்கிறதுக்காக தான் உன்னை ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஆதரிச்சதோட இல்ல, தொடர்ந்து அதை பத்தி பேசிக்கிட்டே இருக்கோம். என் மக்கள் விழிப்புணர்வு பெற்றுட்டு, நீ எந்த தேசியவாதினா எந்த கட்சியில வேணா இரு, முதல் இவனை ஒழிச்சு கட்டுவோன்னு அவன் வருவான். நீங்க கவலைப்படுறீங்க, நீங்க நாம் தமிழர் சார்ந்தவங்க, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? உங்களுக்கு தமிழ் இன முக்கியமா, உங்க கட்சியோட வளர்ச்சி முக்கியமா? இல்ல அவர்கள் தமிழ் இள நலன்களை பத்தி பேசுறதுனாலதான் என்ன கேக்குறாங்கன்னா, மக்கள் விழிப்படைகிறது இருக்கட்டும், எடப்பாடி விழிப்படைகிறாரா அப்படின்ற கேள்வி அவங்க வைக்கிறாங்க. நானே இப்பவே இன்னைக்கு நான் பட்டியல் தரேன், அதிமுக எத்தனை பேர் இருக்கு. நான் இன்னைக்கு போயிட்டு நான் சொல்றேங்க, சொல்லுங்க. அந்த நான் அதுக்கு தான் முன்னாடியே சொல்லிட்டேன்ல, அங்க இருக்கிறவன் எல்லாம் வந்து ஒரு டி நகர்னா டி நகரை தாண்டி யோசிக்க மாட்டான். நடுவில் ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். எடப்பாடி வந்து விழிப்புணர்வு அடைவாரா அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. கடந்த தேர்தல் அறிக்கையில தமிழ்நாட்டுடைய வேலைகள் 75% தமிழருக்கு இல்ல, கடந்த அதிமுக தேர்தல் அறிக்கையில அப்படியேதான் இருந்ததா?
இல்ல இல்ல இந்த தேர்தல் அறிக்கையில எப்படி வந்தது? ம். இந்த தேர்தல் அறிக்கையில எப்படி வந்தது? தமிழர் வேலை 75% தமிழருக்கு முன்னுரிமை கர்நாடகாவில் கொண்டு வந்த மாதிரியே இங்க சொல்றாருல்ல எடப்பாடி. இது எப்படி வந்தது? அப்ப இது மாற்றம் இல்லையா? இது மிகப்பெரிய மாற்றமா இருக்கு. இது எப்படி சாத்தியப்படும்? இததான் நீங்க மாற்றம்ன்றீங்க. இருங்க ஐயா, நான் சொல்லிடுறேன். இப்ப நான் போய் இந்த மாதிரி 2 எலும்பு துண்டை போட்டு போயிட்டே இருப்போம். இல்ல நான் சொல்லிடுறேன். நான் முழுசா சொல்லிடுறேன். இப்ப இது எல்லா தமிழ் தேசியவாதிகளும் இதை வரவேற்கிறாங்க. சரி. அதே போல கிராமப்புற மாணவர்களுக்கான அந்த 7.5% அந்த இடஒதுக்கீடை 10 அப்படி மாத்திரன்றாரு. இந்த மாதிரி நிறைய தேர்தல் அறிக்கையில சில முக்கியமான குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அம்சங்கள் இந்த தேர்தல் அறிக்கையில இருக்கு. இதெல்லாம் கிட்டத்தட்ட தமிழ் தேசியவாதிகள் சொன்ன இதுக்கு முன்னாடி கருத்துக்களை உள்வாங்கி இதெல்லாம் நடந்திருக்குது. இப்ப எடப்பாடியார் இதுக்கு முன்னாடி இருந்ததை இப்ப மாறி இருக்கிறார் அப்படின்றத இந்த தேர்தல் அறிக்கைகள் நமக்கு காட்டுது. ஆமா இல்லீங்களா? அதே போல இப்ப அண்ணன் சொன்ன மாதிரி இங்க இருக்கிற தமிழ் தேசியவாதிகள் அவருடைய கருத்தை வலுப்படுத்தும் போது அவரை முற்றிலுமா தமிழ் தேசியம் சார்ந்த ஒரு முதல்வரா நம்ம மாத்துறதுக்கான சாத்தியங்கள் அங்க இருக்கு. ஆனா இங்க சுத்தமா அது இல்ல. ஏன்னா இது ஒரு முழுக்க தெலுங்கு இன வெறி பிடிச்ச கூட்டம் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். இப்ப இவர் அண்ணன் சொல்றாரு பாத்தீங்களா, இந்த மாதிரி ஒரு அறிக்கை வந்ததுனாலதான் உடனே இப்ப நம்ம அதை எதிர்த்து போராட முடியுமா அப்படின்னு. இப்போ இந்த மாதிரியான ஒரு தைப்பூசத்துக்கு விடுமுறை விட்டுட்டாங்க, இல்ல தமிழருக்கு வேலைன்னு சொல்லிட்டாரு, இதனால தமிழர்கள் போராடாம வீட்டுல அமைதியா உட்காந்து இப்ப நமக்கு எல்லாம் கட்சிச்சு நாம என்னதுக்கு அப்படின்னு பாக்குற வாதம் மிக தவறு. நாம அதை தான் மறுபடியும் சொல்றோம். இது வெறும் அரசியலுக்கான நிர்வாக ரீதியான பிரச்சனைகள் இல்ல. இங்க இனம் சார்ந்த பிரச்சனைக்குள்ள இந்த திராவிடம் கை வச்சிருக்குது. நம்முடைய வரலாற்றை அண்ணன் சொன்னார் பாருங்க, அது பேசினா விஜயநகர அரசுடைய வரலாறு மிக மோசமான வரலாறு. அத்திப்பாக்கம் வெங்கடாசல நாயகர் அன்னை தெரியும். இங்க தென்னிந்திய நில உரிமை போராட்டத்தை 1800களுடைய தொடக்கத்தில் ஈவேரா பிறக்கவே இல்லை. இவர் பிறந்து அந்த பிரச்சனையை கையில் எடுத்து போராடியது அன்னைக்கு இருந்த இங்கிலாந்து ராணிக்கு 130 பக்கத்துக்கு மேலான கடிதத்தை எழுதி இங்க இருக்கிற நிலங்கள் எல்லாம் தமிழர்களுக்கு சொந்தமானது, இந்த தெலுங்கு வந்தேரி கூட்டம் இதை ஆட்டை போட்டுச்சுன்னு பல வரலாறுகள் நமக்கு இருக்குது. அது 7 மறை போச்சு. அப்ப இந்த பிரச்சனை இருக்குது. நீங்க வெறும் நிர்வாகத்தை மட்டும் பேசாதீங்க. தைப்பூசத்துக்கு விடுமுறை விட்டார், நம்ம இனிமே போராட தேவையில்ல, தமிழருக்கு வேலைன்னு சொல்லிட்டாரு, நம்ம போராட தேவையில்ல, அது இல்லங்க பிரச்சனை. இங்க ஒரு இனத்தை அழிக்கிற வேலை நடந்திருக்குது. அது விஜயநகர காலத்துல இருந்து நடந்திருக்குதுன்ற சம்பூராயர் காலத்துல, காஞ்சிபுரத்துல இருந்து, ஐயா ஒரே நிமிஷம், சம்பூராயர் காலத்துல சோழர் காலத்துல இருந்தே சொல்றேன், அழகான தமிழ் பெயர்கள் இருந்த ஆலயங்கள் எல்லாம் இந்த விஜயநகர அரசு வந்த பிறகுதான் சமஸ்கிருத மயமாக்கப்பட்டது. விரிஞ்சிபுரத்துல வழித்துணை, நான் சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன், வழித்துணை நாயனார் அப்படின்னு ஒரு கோயில், இன்னைக்கு அதுக்கு மார்க்க பந்து ஈஸ்வரர் கோயில். அதை விட மோசம் நீங்க சொல்றதுக்கு நான் சொல்றேன். அப்போ நான் என்ன சொல்றேன்னா, இந்த வேலையை எம்ஜிஆர் செய்யல, ஜெயலலிதா செய்யல, எடப்பாடி செய்யல, ஆனால் இந்த ராமசாமியில தொடங்கி செஞ்சாங்க. எங்களுடைய இனத்தை, எங்களுடைய மொழியை, எங்களுடைய கலையை, எங்களுடைய பாரம்பரியத்தை எல்லாத்தையும் அழிக்கிற வேலையை இவர்கள் செய்யறாங்க. அப்ப நாங்க நிர்வாக ரீதியா மட்டும் இந்த அரசை நாங்க பார்க்கல, எங்க இனத்திற்கு எதிரியாக நாங்க பாக்குறோம். அதுதான் பாயிண்ட். நாம எடப்பாடியார் உடனே நாம சொல்ற கோரிக்கை உடனே நிறைவேற்றிட்டார், அதனால நம்ம இனிமே தமிழர்கள் போராட மாட்டோம். இல்ல, இந்த ஒரே ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். தமிழர்கள் வந்தேரின்னு ஒருத்தன் நூல் எழுதி வெளியிட்டு இருக்கான். அந்த நூல் அது நேரடியா சொல்லல. அந்த கருத்து தமிழர்கள் ஈரான்ல இருந்து வந்தவங்க. இதுக்குத்தானே நம்ம மானம் ரோசம் வெக்கம் உள்ளவன் டேய் இதுக்காடா இவன் அமைச்சவங்கன்னு நினைப்பான். அப்படி நினைக்கிறவனா நான் இருக்கிறேன். இல்ல அது மட்டும் இல்லையா, அதுன்னு சொல்ற போல என்னன்னா, இங்க இவர்களுடைய ஆட்கள் எல்லா இடங்கள்லயும் பரவி இவங்க திட்டமிட்டு பதவியை கொடுத்து வச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரியான வேலைகள் அதிமுக செய்யல அப்படின்றதுதான் நம்மளுடைய கருத்து. இப்ப அவங்க சொல்றது கிளியரா என்ன சொல்றாங்கன்னா, எடப்பாடி அவர்களுக்கு கருத்து இல்லாம இருக்கலாம், புரிதல் இல்லாம இருக்கலாம், அது வேற. அதாவது அவர் ஆபத்தானவர் இல்லை, அவர் எந்த ஆபத்தையும் விளைவிக்கல. நீங்க சொன்னது போல ஐடியாவே இல்லைன்னா கூட நீங்க சொல்ற பாயிண்ட் என்ன, மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தாதான் நமக்கு தமிழ் தேசியவாதிகளுக்கு இல்ல தமிழர்களுக்கு அவர்களை எதிர்த்து போராடுறதுக்கான உத்வேகமும் ஊக்கமும் வரும்ன்ற ஒரு பாயிண்ட்ல சொல்றீங்க. அதுக்காக நடக்கிற நல்ல நல்ல மாற்றங்கள்லாம் நம்ம புறந்தள்ளிட முடியாது. ஒண்ணு, இந்த ஒரு கருத்துக்காக நடக்கிறத அனுபவிச்சுட்டே இருக்க முடியாது அப்படிங்கிற ஒண்ணு. இதை தான் அவங்க முன்வைக்கிறாங்க. அந்த காலத்துல இருந்து, விஜயநகர அரசு காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் அவர் சொன்னது போல நீங்களே நாம் தமிழர் கட்சிக்காரங்களே போயிட்டு தமிழ்நாடு அரசு பேருந்து ஸ்டிக்கர் ஒட்டி போராடுங்க. ஆனா
நீங்க திமுகவை அனுமதிக்க இன்னும் தமிழரசு வந்துட்டே இருக்கும், நீங்க போராடிட்டே இருப்பீங்க. அதனாலதான் அதிகமாக கேட்கறாரு. அப்ப உங்க கட்சியை வளர்க்கறதுக்காக நீங்க போராட்டம் பண்ணணும், நீங்க வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக திமுக ஆட்சிக்கு வந்துட்டே இருக்கணுமா அப்படிங்கிற இப்போ திமுக வந்து இவனால யாரை எதிரின்னு காமிச்சது? ஆரிய இந்தியத்தை எதிரின்னு காட்டுது. கரெக்டுங்களா? அதுல எந்த மாற்றமும் இல்லை. எனக்கும் ஆரிய இந்திய எதிரி தான். சரிங்களா? இப்போ தமிழ் தேசியவாதிகள் யாரை எதிரின்னு காட்டுறோம்? தெலுங்கு திமுகவை நம்ம எதிரின்னு காட்டுறோம். அப்போ ஒரு பக்கம் ஆரியம் எதிரி, ஒரு பக்கம் தெலுங்கு திமுக எதிரி. அப்போ இது ரெண்டுமே நமக்கு எதிரினா இந்த ரெண்டு பேர்ட்ட சண்டை போட வேண்டியது யாரு? அது உங்களுக்கு 2 பேரு, எனக்கு ஒரே ஒரு ஆள் தான். புரியுதுல? 2 பேர் எதிரி. அந்த பாயிண்ட் அப்படி இந்தியாவை இந்தியாவை இந்துத்துவம் ஏத்துக்கிறதுல எனக்கு உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா எங்களுக்கு பிரச்சனை இருக்கு. இந்தியும் நமக்கு எதிரி. சரிங்களா? ஏன்னா இறையாண்மை, ஒரு இனத்துக்கு ஒரு இறையாண்மை உள்ள அரசு இருக்கணும்னா நீங்க இந்த அரசு இந்த இந்திய கட்டமைப்பை எதிர்க்கணும். ஐயா, அதுதான் நான் சொல்றேன். கம்போடியாவில் வந்து டாலர் செல்லுபடி ஆகும். அதனால நாங்க கம்போடிய மக்கள் வந்து கம்போடிய மக்கள் அமெரிக்கா சொல்ல ஏத்துப்பான்னு கிடையாது. அந்த நேரத்துக்கு வேற வாய்ப்பு என்னவோ அதை நம்ம பயன்படுத்துறோம். ஏன் இந்திய பாஸ்போர்ட் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இப்ப வரைக்கும் ஆதார் கார்டு எடுக்கல. ஓகேங்களா? இப்ப வரைக்கும் இந்திய அவர் ஒரு தமிழ் தேசியவாதி, இந்திய அரசாங்கத்தால் கொடுக்கப்படுகிற எதுவும் எனக்கு எதுவுமே கிடைக்கலாம் கூட பரவாயில்ல, எல்லாத்தையும் இழந்துனா கூட பரவாயில்ல, நான் அந்த விதமான கட்டமைப்புக்குள்ள நான் போக விரும்பலன்னு அவரு தமிழ் தேசியவாதி. பாஸ்போர்ட் வாங்காம ஒரு வெளிநாடு போக முடியாது. இல்ல, அங்க அந்த ஸ்டாண்ட் எடுக்கிற நீங்க இங்க இந்தியாவை ஏத்துக்குங்க, எதிர்த்து ஏத்துங்க, இந்திய இறையாண்மைக்கு உட்பட்டுதானே தேர்தல் அரசியல் இல்ல. ரூபாவோட டாலர் முக்கியம். அதனால அமெரிக்கா ஏத்துக்கிட்டான்னு கிடையாது. புரியுது? அது மாதிரிதான் நான் சொல்றேன். எனக்கு வந்து இப்ப வேற வழி இல்ல, நான் இந்த இந்திய ரூபாவை ஏத்துக்கணும். அவன் எப்படி டாலர் ஏத்துக்கணும்? இங்க வந்து 3 முறை தான். ஒண்ணு ஆரியம் இந்தியா, இன்னொன்னு திமுக தெலுங்கு, இன்னொன்னு தமிழர் தமிழ் தேசியம். இந்த 3 முறைக்குள்ளதான் இந்த தமிழ் தேசியங்கிறீங்க. இங்க திராவிடம் சொல்லாம தெலுங்குன்னு சொல்லிட்டீங்க. அதான் திமுக தெலுங்கு, நான் திராவிடம் திமுக தெலுங்கு 3 வேணா சொல்லிக்கலாம். 3 முறைதான் இங்க வந்து நம்ம களம் அமைக்கணும். அதை விட்டுட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா முதல் 2 முறையை வச்சுட்டு 3வது தமிழ் தேசிய களத்தை நிறுத்தாம அங்க வந்து எடப்பாடி நிறுத்தினீங்கன்னா திரும்ப நாம அந்த இடத்துக்கு வரதுக்கு இன்னும் 10 வருஷம் தள்ளி சொல்றீங்க. நீங்க தான் சொன்னீங்க, இப்ப சொல்லிருக்கீங்க இல்லையா, ஆரியம் இந்தியா, தமிழ் தேசியம் சொல்லிட்டீங்க, திமுக தெலுங்கு சொன்னீங்க. அங்க நீங்க அதிமுக தெலுங்கு சொல்லல பாருங்க. புரியுதுங்களா? இதத்தான் அவங்க சொல்றாங்க. அதைத்தான் நானும் சொல்றேன். நீங்க எந்த தெலுங்கு திமுக சொன்னீங்களோ அந்த திமுக ஆட்சிக்கு வரும்னு சொல்லிட்டே இருக்கீங்க. இல்ல, இப்ப தெலுங்கு திமுக வீழ்த்தணும்னா நீங்க அந்த இடத்துல அதுக்கு எதிராக நீங்க தமிழ் தேசியத்தை தான் நிறுத்தணும்ன்ற. நீங்க தமிழ் தேசியத்தை நீங்க அதிமுக நிறுத்துறீங்கன்னா திரும்பவும் தமிழ் தேசியம் அந்த இடத்துல. அதான் நம்ம சொல்றோம், எடப்பாடியாரை தமிழ் தேசியவாதியாகத்தான் நாம் பார்க்கிறோம். அப்படிதான் நம்ம நிறுத்துறோம். அதுதான் நம்ம ஸ்டாண்ட். அதிமுக தமிழ் தேசிய கட்சியை நாங்க பாத்தீங்க. தமிழ் தேசியத்தை நிறுத்துவதற்கு ஏன் நாங்க இந்த ஸ்டாண்ட் ஏன் சொல்றோம்னு சொன்னா, நீங்க ஒரு கே என் நேரு போலவோ அல்லது ஏவா வேலுவை போலவோ மத்தவங்களை போலவோ அதிமுக மேடையில பொது மேடையில உட்காந்து நீ நம்மளுன்னு சொல்லு, தெலுங்குல வந்து என்கிட்ட பேசு, நான் உனக்கான எல்லாம் செய்யறேன் அப்படின்னு சொல்லி எந்த அதிமுக எம்எல்ஏவும் அமைச்சரும் சொல்லல. நாங்க அப்படி பாக்கல. உங்களை கேக்குறேன், நீங்க அந்த தெலுங்கு திமுக சொல்றீங்க இல்லையா, அதை வீழ்த்துவதற்கு நீங்க என்ன பிளான் வச்சிருக்கீங்க? தொடர்ச்சி அவங்க திமுகவையும் திமுகவுடைய அராஜகங்களையும் அவங்க இன ரீதியா எப்படி பாகுபாடு நம்மள காட்டுறாங்கன்றது நீங்க பேசுறது மட்டும் தான் அதிகாரத்துக்கு வரணும் இல்லையா? அதாவது திமுக ஒண்ணும் முதல்ல அதிகாரத்துக்கு வந்து இல்ல, இந்தியா ஒண்ணும் உடனே விடுதலை வாங்கி வந்து இல்ல, எல்லாத்துக்கும் ஒரு கால இடைவெளி இருக்கு இல்லையா? அந்த கால இடைவெளியில தொடர்ச்சியான போராட்டங்கள், தொடர்ச்சியான கருத்து பரப்புரைகள் இருக்கணும். அந்த கால இடைவெளியில ஜிடி நாயுடு பாடம் வந்துருச்சு, நாராயணசாமி நாயுடு விருது வந்துருச்சு, இப்ப தமிழ்நாட்டு பாடங்கள் உள்ள மொழி பாடம் போயிருச்சு. கொஞ்சம் அசந்தா இரும்பின் காலம் திராவிடம் சொல்லிடுவாங்க, அந்த நாகரிகம் திராவிட நாகரிகம் சொல்லுவாங்க. தமிழ்ல வந்தீங்கன்னு சொல்லிட்டாரு அவர் சொன்னது போல தமிழ் ஆராய்ச்சி கழக தலைவர் ஆர் பாலகிருஷ்ணன் சொல்லிட்டாரு. நீங்க சொல்ற அந்த காலகட்டம் நீங்க தான் வரணும். அவர் ஒண்ணு சொன்னார் பாத்தீங்களா, அவர் ஒண்ணு சொன்னார் பாத்தீங்களா, அதிகமான அவர்கள் நாங்க மட்டும்தான் தமிழ் தேசியவாதி, நாங்க மட்டும் தான் தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இதற்காக எடுத்துக்கிட்ட காலகட்டத்துல நாம் நிறைய இழந்துகிட்டே இருக்கோம். நீங்க நிறைய இன்றைக்கு தமிழ் சாதி குடிகள் பிறமொழியாளர்கள் சாதியில, உதாரணத்துக்கு குயவர் வந்து குலாளர்கள் சான்றிதழ் வாங்குறாங்க, அது பிறமொழி சாதியாளர் மொழியில சாதி சான்றிதழ் வழங்கப்படுறாங்க. கிட்டத்தட்ட நீங்க மொழிவாரி கணக்கெடுப்போ இல்ல சாதிவாரி கணக்கெடுப்போ நீங்களே அந்த கோரிக்கை வைக்கிறீங்க. அதை கேட்டீங்க அப்படின்னா அதை அவன் எடுத்து முடிக்கும் போது கிட்டத்தட்ட பெரும்பான்மையாக பிறமொழியாளர்கள் இருப்பாங்க. ஆனா தமிழர்கள்ங்கிற பேர்ல
தமிழர்கள் வேற பேர்ல இருப்பாங்க. இல்ல அது இப்ப நீங்க மட்டும் சொன்னீங்க. மட்டும் இல்ல, ஒரு விஷயம் கேளுங்க. நான் இந்த கேரளாவுக்குலாம் அடிக்கடி போவேன் ம். தெரியுமா. ம். அதாவது இந்த ஸ்டாலின் வர்றதுக்கு முன்னாடி ம். ஒரு 500 லாரி போகுதுன்னா ஒரு நாளைக்கு 5000-10,000 லாரி கல்லை ஏத்திட்டு போகுது. ம். அது எங்கடா போகுது அப்படின்னு பார்த்தா ம். முதல்ல விளிஞ்சியம் துறைமுகம் கட்டணும்னு சொல்லிட்டு தான் போய்கிட்டு இருந்துச்சு. சரி. இப்ப என்ன தெரியுமா, அங்க சாதாரண ஒரு வீடு கட்டுறதுல இருந்து சாலை இடுறதுல இருந்து எல்லாம் தமிழ்நாட்டு கல்லு தான். சரி. அங்க அவன் என்ன முடிவு பண்ணிட்டான் தெரியுமா, இந்த தெலுங்க ஸ்டாலின் இருக்கும் போதே நம்ம பல நம்ம கேரளாவை மாத்திருவோம்டா, அடிச்சு நொறுக்கிங்க இந்த அதிமுக ஆட்சி காலத்துல ஏன் நடுவுல போடுறீங்க சொல்றேங்க. 500 லாரி போய்கிட்டு இருந்துச்சு சொன்னேன் இல்லையா. இப்ப 2வது அதிமுக ஆட்சி வந்துச்சுன்னா 5000 லாரி போறதுக்கு பதிலா 2000 லாரி போகும். நான் மாட்டேன்னு சொல்ல நானு. ஆனா அந்த 5000 லாரி போறதை நாம குறைக்க முடியும். அடுத்து இவங்க கையில ஆட்சியை கொடுத்துட்டோம்னா அது 10,000 லாரியா மாறும். நீங்க வரத சொல்றீங்க. நான் சொன்னது போன எடப்பாடி ஆட்சி காலத்திலேயே ஆனந்த விகடன்ல மந்திரி தந்திரின்னு ஒவ்வொரு அமைச்சரும் நீங்க மலை வளத்தை கொள்ளையடிச்சு வெட்டி எடுத்துட்டு போனதா பதிவு செஞ்சிருக்காங்க. இப்ப இன்னைக்கு சமூக ஆர்வலர்கள் கொல்லப்படுறாங்க இல்லையா, இது அதிமுக ஆட்சியில் நடந்ததா அவங்க சுட்டி காட்டியிருக்காங்க. அவரே சொல்றாருங்க, இவன் 3000 எடுத்துக்கணும் 2000 எடுத்துன்னு போவோம். அப்படி எடுக்க வேணாம்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா அதெல்லாம் எடுக்க வேணாம் நாங்க சொல்லுவோம். மணல் கொள்ளன்னு பேசிட்டு அதுல போய் காசு வாங்கி சாப்பிடுற ஆளு நான் கிடையாது. நாங்க மணல் கொள்ளையை பத்தி பேசினா உண்மையிலே நான் கடைசி வரைக்கும் அப்படித்தான் இருப்போம். ஒரு நிமிஷம் இருங்க. நான் நேரடியா கேட்கிறேன். இந்த நாம் தமிழர் கட்சி இருக்குது, ஓகேவா? அது தமிழ் தேசியத்துக்கு தேவையான கட்சி. இப்போ இந்த லாரியா போய்கிட்டு இருக்குல்ல, இதை தடுக்கிறதுக்கு பேசுது, மேடையில போய் பேசுது. என்ன தடுக்கிறதுக்கு அந்த கொள்ளை போறதை தடுக்கிறதுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டிவா செஞ்ச வேலை என்ன? ஒரே ஒண்ணுதான். இப்போ கன்னியாகுமரியில ஒரு திமுக அமைச்சருக்கு சீட்டு தரல. ஏன் தரல? ஏன்னா ஒரு கனிம வள கொள்ளை அடிச்சாரு. அதை நாம் தமிழர்கள் தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணி அதை பெருசு பண்ணதுனால அவருக்கு இந்த வாட்டி சீட்டு தரல. நாளைக்கு போகுமா போகாதா? அவருக்கு சீட்டு கொடுத்தானா கொடுக்கட்டேன்னா நீங்க இவர் கன்னியாகுமரி கேரளாவுக்கு 7-8 பார்டர் இருக்குங்க. எல்லா பார்டரோடையும் போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு எடப்பாடி வந்தா போகாது. இன்னைக்கு எடப்பாடி வந்தாலும் போகும். நாங்க சொல்லி நாங்க நாங்க அவர்கிட்ட சொல்லுவோம். சொல்லிட்டு இப்ப நான் எதையும் உடனே தடுத்து நிறுத்த முடியாது. அதை நாங்க இந்த மாதிரி உடனே மாற்ற முடியாது. பிரச்சனை கர்நாடகாவில் எடியூரப்பா ஜெயிச்சது எப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க வர தமிழரோட வாக்கு வங்கி தான். சரிங்களா? அதனாலதான் அவர் ஜெயிச்சாரு. பிஜேபி எங்கெல்லாம் போதோ அங்கெல்லாம் யாருக்கு மண்ணுக்கு எதிரானவர்களா இருக்காங்களோ அவங்கள வைத்துதான் அவங்க அந்த அரசியலே பண்ணுவாங்க. இப்போ நீங்க இந்த திமுகவை எதிர்த்து வீழ்த்திட்டு நீங்க அங்க போனீங்கன்னா அடுத்தது அவன் நிப்பான். சரிங்களா? அதுதான் சரி, நம்ம திமுக வீழ்த்தணும், அப்புறம் அவனை வீழ்த்தணும்ன்றதான். ஆனா திமுகவை வீழ்த்தும் போது நேரடியா தமிழ் தேசங்களை வீழ்த்தும் போதுதான் அப்ப இந்தியா நம்மளை பார்த்து பயப்படும்ன்றதா நாம சொல்ல வரோம். என்னோட கருத்து அதாவது இந்த பாஜக வந்துரும்னு சொல்லிட்டு பூச்சாண்டி காட்டிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு 700 ஆண்டு கால ஒரு தொடர்ச்சியாக அந்த தமிழ் இனத்துக்கு கெடுதல் பண்ணவனை, இந்தியான்ற ஒரு நாடே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்து துரோகம் பண்ணிக்கிட்டு வர்றவனை இங்கே இப்போ இவ்வளோ தூரம் விழிப்புணர்வு பெற்ற பிறகும் அவனை இங்கே உட்காந்து அவனுக்கு கீழே தான் நான் இருப்பேன்ற மாதிரி அவனை வந்தாலும் பரவாயில்ல, அவனை பற்றி நான் இப்படி எதிரிகள்லாம் நான் சொல்லித்தான் நான் வர முடியும் அப்படின்றது ஒரு பொது அரசியல் கிடையாது. என் பார்வையில் நாம் தமிழர்ன்றது வளரணும், அதில் எனக்கு மாற்று கருத்து கிடையாது. இப்போ 1, 3, 6, 8 அடுத்து 11 வருது. அது 11 வந்தாலும் ஒருத்தர் சட்டசபைக்கு போக முடியாது. வெளியில் நம்ம பேசிகிட்டு இருக்கலாம், அந்த கருத்தை வளர்த்துக்கிட்டே இருக்கலாம். அதுக்கடுத்த தேர்தலில் 15, அதுக்கடுத்த தேர்தலில் 20, 25, 30 தொடரும்போது தான் அதிகாரத்துக்கு வர முடியும். சரிங்களா?
இப்போ இவர் சொல்கிற பாணி என்னன்னா 30 கிட்ட போகும்போதே வந்து அவங்கெல்லாம் டர் ஆகிடுவாங்க அப்படின்றார் அவர். அப்படி கிடையாது. நீ என்னைக்கு நீ ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கிறியோ சீக்கிரம் டர்ராக்கலாம். என்ன அப்போ நாம வந்துட்டு என்ன சொல்ல வரோம்னா, பாஜக வந்துடும் பூந்துடும்னு சொல்லிட்டு தான் அவன் ஆட்சியை பிடிச்சான். நீ பாஜக பூந்துடும்னே சொல்லிட்டு ஒரு தமிழன் அது ஒரு தமிழன் ஆட்சிக்கு வர்ற இவங்காலே நீ வாரி விட்டுறாத. என்ன நீ வளர்ந்துட்டு வர்ற மரம் இன்னைக்கு கொஞ்சோண்டு வந்து வெயில் அடிக்குது அப்படின்றதுக்காக நீ வந்து வேரோட செத்துற போறது கிடையாது. என்ன நீ பட்டு போயிட போறது கிடையாது. அடுத்து ஒரு 2 மாசத்துல மழை பெய்யும், அப்ப கூட நீ பொழைச்சிக்கலாம். ஆனா இங்க ஒருத்தன் வந்து உன் தாயை வந்து கருவ இருக்கிற மாதிரி உன் மொத்த மரத்தோட அடிவேரையே தோண்டி நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அவனை நீ காப்பாத்து. என்ன இல்ல அவனை அழிச்சிட்டேன்னா நம்ம எல்லாமே சந்தோஷமா இருக்கலாம். நீ நல்லா இருக்கலாம், நானும் நல்லா இருக்கலாம். என்ன நாளைக்கே வந்து எடப்பாடி வந்துட்டு எடப்பாடி முதல்ல வந்து இந்த எடப்பாடியை வந்து அது தெரியுமா இது தெரியுமா, இதை படிச்சிருக்காரா அதை படிச்சிருக்காரா, அது அந்த டாபிக்கே வேணாம். நான் என்ன சொல்றேன்னா, ஒரு கொடி பற்றி வளர்ந்தது மாதிரி தான் நாம் தமிழர் வளர்ந்துச்சு. என் வீட்டு கதவில் உதயசூரியன் தானே இருக்கிறது. 2010 அவர் பேசின டயலாக் சரிங்களா. அப்புறமா வந்து பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா. அந்த பாராட்டு விழாவுக்கு வந்து ஒரு ராமையான்ற ஒருத்தருக்கு வந்து அதுல ஏதோ ஒரு வசனம் எழுதுறதுக்கு இவர் எழுதி கொடுத்துட்டு இருக்காரு. 2010 2010 ஒரு கிட்டத்தட்ட வந்து ஜனவரி மாசம் வரைக்கும் ஒரு செப்டம்பர் மாசம் கட்சி ஆரம்பிச்சாச்சு. 2010 ஜனவரி மாசம் வரைக்கும் வீட்டுல கலைஞர் படத்தை வச்சிருந்தவர். என்ன எல்லாரும் போய் எடுக்க சொன்னோம், யாரும் சொல்லியும் எடுக்கல சரிங்களா. அப்புறம் நான் சொல்லித்தான் அவர் எடுத்தாரு, நான் வேற மாதிரி சொன்னேன் சரிங்களா. அப்புறமா வந்துட்டு இலை மலர்ந்தால் ஈழ மலர்னு மட்டும் சொன்னது மட்டும் இல்ல, நன்றி அறிவித்து நடைபயணம் எங்க வேலூர்ல இருந்து ஒருத்தர் வந்து நான் நன்றி அறிவித்து நடைபயணங்க ஜெயலலிதாவுக்கு சரிங்களா. அப்போ வந்து விமர்சிக்கல. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க இவ்வளோ பெரிய வந்துட்டு இவ்வளோ அந்த கட்சி இல்ல அப்படி கிடையவே கிடையாது. சரி அந்த நாம் தமிழர் வளர வேண்டிய கட்சி நான் சொல்றேன் நானு. ஆனால் வந்து கண்ணா உன்னை பத்தி எனக்கு தெரியும், என்னை பத்தி உனக்கு தெரியும், கொஞ்சம் அடக்கி வாசி. என்ன நான் அந்த இனத்துக்கு ஒரு பாதை அமைக்கிறேன், நீ அதுல வந்து நீ குறுக்கிடாத, நானும் உனக்கு குறுக்கிடலன்றதுதான் என்னோட ஆமாமா அதான் ரூட்டு. நான் வந்து நான் திமுக ஒழிக்கணும்ட்டு போய்கிட்டு இருக்கிறேன் நானு. நீ ஒழிக்காதன்னு நீ ஏன் காலை பிடிக்கிற புரியுதா. நான் வெட்டுறேன், கத்தையை எடுத்துட்டு அருவாள் எடுத்து ஓடுறேன், அவன் தானே சாவ போறான். நீ எதுக்குடா என் காலை வந்து பிடிக்கிற? அதிமுக ஏன்னா அவன் கூட சேர்ந்தாங்க நான் அவனை ஒழிக்கணும். ஒரு நிமிஷம், 4.5 வருஷம் இந்த தமிழர் எடப்பாடி ஆதரிக்கிறீங்களா? 10 வருஷம் இந்த ஓபிஎஸ் எங்கிறாரு இந்த பாரு. இப்ப அதை விடுங்க, நான் சொல்லி முடிச்சேன். இறுதி கருத்து அதனால நடுவுல இறுதி கருத்து நான் இதுல வர்றேன் நானு. இப்போ நாங்க வந்து அந்த பாதையில வந்து ஒரு பற்றி படர்ந்து அப்படியே கருப்பு சட்டைகளோட டிராவல் பண்ணி, அப்புறம் ஈவேராவுக்கு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் மாலை போட்டு என்ன ஊரே கார்த்திப்பிக்கிட்டு இருக்கு, ஈவேராவுக்கு போய் மாலை போடுறேன்னு. அதெல்லாம் காதுல வாங்காம, அப்போ நீங்க எல்லா உலகத்துல இருக்க எல்லா புத்தகத்தையும் படிச்சு நீங்களே வந்து பற்றி படர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் போகணும்னு நீங்க ஒரு பிளானிங் பண்ணும்போது, ராவா பேசுறேன், திமுக தெலுங்கர் முன்னேற்ற கழகம் 70 நாள் ஜெயில போடுறா அப்படின்னு சொல்லிட்டு 500 தடவை பேசிட்டேன் நானு. இதை மாதிரி ஒன்ன வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி அவர் பேசி இருந்தாருன்னா இன்னைக்கு திமுக தொடர்ச்சி எரிஞ்சப்பட்டிருக்கும். தெலுங்கு ஆதிக்கம்ன்ற ஒரு காரணத்துக்காக தொடர்ச்சி எரிஞ்சப்பட்டிருக்கும். ஆனா அதை பத்தி அவர் பேச மாட்டாரு. ஏன் தெரியுமா? அதை வந்து பங்காளின்னு சொல்லுவாரு. எதுக்கு நீ எதுக்கு பங்காளின்னு சொல்ற? அவங்க திமுக தீய சக்தி, அதை ஒழித்து கட்டப்பட வேண்டிய சக்தின்னு அவங்க வரலாற்றுல எழுதி வச்சுட்டு அவங்க செயல்படுறாங்க. அதனால உன்னை மட்டுமே நம்பி இந்த இனம் பாதுகாப்பு அடைகின்ற நம்பிக்கை எனக்கு கிடையாது ராஜா. நான் ஒரு பாதை அமைக்கிறேன். இப்ப என்னுடைய நிலைப்பாடு என்பது
பாஜகவை எந்த அளவிலும் இவங்க 2 பேரும் பேசினதுல இருந்தும் உங்களோட நிறைவு கருத்து பதிவு. ஆமா, எந்த அளவிலும் ஆதரிப்பது இல்லை. பாஜகவை ஆதரிக்கிறது தமிழருடைய வேலை இல்லை. அது எந்த இடத்துலயும் தமிழர்கள் ஆதரிக்க மாட்டாங்க. அதுல வந்து ஆமா, அதுல வந்து நாங்க தெளிவா தமிழ் தேசியவாதிகள் அதுல தெளிவா இருப்போம். பாஜகவை ஆதரிப்பது நம்முடைய வேலை இல்லை. நீங்களும் உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க. திமுகவே எதிர்க்கிறோம், பாஜகவே எதிர்க்கிறோம். சரி. அதே நேரத்தில் நான் இன்னொன்னு சொல்றேன். இதே நேரத்தில் இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி அந்த ஆர் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் வந்து உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் அப்படின்னு தரமணியில் இருக்கிற ஒரு தமிழ்நாடு அரசினுடைய ஆய்வு நிறுவனத்துக்கு தான் அவர் வந்து இயக்குனராக்கப்பட்டிருக்கிறார். அதே நிறுவனத்தில் தான் நானும் முனைவர் பட்ட ஆய்வு பண்ணேன். இதுவரை பாலகிருஷ்ணனுக்கு முன்பு வரை இப்படி ஒரு பதவியில் ஒரு பல்கலைக்கழகத்தில் ஆராய்ச்சி நிறுவனத்தில் விதி இருக்குது. இவர்கள் விதியையே மாத்தி ஒருத்தரை கொண்டு வந்து அந்த இடத்துல பணியில் அமர்த்துறாங்க. என்னன்னா, நீங்க ஒரு பல்கலைக்கழகத்துல முதல்வராகிறதோ அல்லது இயக்குனராக ஆகணும்னு சொன்னா கல்வி பணியில் நீங்க முனைவர் பட்டம் முடிச்சுட்டு பேராசிரியராக முதல்ல உதவி பேராசிரியராக கிட்டத்தட்ட ஒரு 12 ஆண்டு வேலை பார்க்கணும். அதுக்கு பிறகு இணை பேராசிரியர், அதுக்கு பிறகு பேராசிரியர், அதுக்கு பிறகுதான் நீங்க அதோடைய இயக்குனர். இதுதான் மரபு. நீங்க இன்ன வரைக்கும் போங்க, இதே சென்னை தரமணியில தான் இருக்குது. அந்த இன்ஸ்டிடியூட்ல யார் யாரெல்லாம் இயக்குனரா இருந்தாங்க அப்படின்ற பேர் பட்டியல் இருக்குது. சாவேசூல ஆரம்பிச்சு கே.ஏ. குணசேகரன் ஆரம்பிச்சு எல்லாருடைய பேரும் இப்ப அதுல இருக்கு, போய் பாருங்க. அவங்க எல்லாம் யாரு எப்படி வந்தாங்கன்னு சொன்னா நான் சொன்ன இந்த விதிப்படி தான் வந்திருக்கிறாங்க. அப்ப இதுல எதுலையுமே உட்படாத ஒருவர் எப்படி அந்த நிறுவனத்துக்கு இயக்குனரா வந்தாரு? இந்த விதியை யார் மாத்தினது? யார் மாத்தினது? இல்ல சொல்லுங்க சார், யார் மாத்தினது? எப்படி வந்தாரு அவரு? அவர் எந்த பல்கலைக்கழகத்துல பேராசிரியரா இல்ல எங்கேயாவது முழு நேரம் ஆய்வு செஞ்சு முனைவர் பட்டம் வாங்கினாரா? எப்படி அந்த இடத்துல வந்தாரு? நேரடியாக முதலமைச்சருக்கு வேண்டப்பட்டவர் நேரடியா நியமிக்கிறாங்க. இதானே? அப்ப நீங்க ஆரியம் பாஜக வந்துடும், இங்க தெலுங்கு வந்தா பரவாயில்லையா? தெலுங்கு வந்தா பரவாயில்லையா? அப்ப நாங்க என்ன சொல்றோம், ரெண்டுமே எங்களுக்கு எதிரின்னு சொல்றோம். ரெண்டுமே எதிரி. அப்போ இதுக்கு மாற்று என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, நீங்க எடப்பாடியை ஆதரிக்கிறீங்க, நீங்க யாரனா ஆதரிங்க, நாங்க என்ன சொல்றோம், தமிழர்களை ஆதரிப்போம். அது எடப்பாடியா இருக்கலாம், நாளைக்கு ஒருவேளை விஜய் அவர்களுடைய தொண்டர்களை சரி பண்ணா விஜயாக கூட இருக்கலாம். அல்லது நாம என்ன சொல்றோம் திருப்பினா, இங்க இருக்கிற சீமான், வேல்முருகன் அல்லது அன்புமணி, ராமதாஸ், விஜய், இப்படி இங்க இருக்கிற தமிழ் நிலம் சார்ந்த தமிழர்கள் ஒன்று சேரணும். ஒன்று சேர்ந்து நீங்க அதிமுக பாஜகவை சுமத்துதுன்னா அதிமுகவை வீழ்த்துங்க, வேணானே சொல்லல. இல்ல அவர் தமிழரா தெலுங்கரான்னு ஒரு பிரச்சனை இருக்குது, அதனால நான் அதுக்குள்ள போகல. அதே போல திமுக நமக்கு எதிரினா அதையும் வீழ்த்துங்கன்றான். இந்த வேலையை செய்யாம நீங்க திரும்பி ஆளாளுக்கு ஒரு அரசியலை பண்ணி இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் எதிர்காலத்தில் நிகழ்காலத்திலே இவர்களும் தமிழ் இன விரோதிகள் அப்படிதான் நாங்க பார்ப்போம். ஒரே ஒரு சின்ன கருத்தை மட்டும் நான் பதிவு பண்ணிடுறேன். இந்த பாஜக வந்து இவங்க வெறும் பெரிய பூதமா கட்டமைக்கிறாங்க. அந்த பூதம் எப்போ வளர்ந்துச்சுன்னா திமுக ஆட்சியில் தான் வளர்ந்தது. நீங்க ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு அந்த பாஜக வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நோட்டாவுக்கும் கீழே வாங்கின கட்சி, சரிங்களா? அவர் 5 வருஷத்துக்கு முன்னாடி கூட அது பெரிய கட்சி கிடையாது. ஆனால் அந்த கட்சி வளர்றதுக்கான மெட்டீரியல் எல்லாம் கொடுத்து வளர்த்து விட்டது அதிமுக கிடையவே கிடையாது. திமுக தான் வந்து என்ன பண்ணுது, திருப்பரங்குன்றத்தில் போய் ஒரு பிரியாணியை சாப்பிட்றா அப்படிங்குது. அவன் பிரியாணி சாப்பிட்றான், அவன் ஊர்வலம் நடத்துகிறான் எதிர்த்து. அங்கே வந்து தேரடி கருணாநிதி பேர் வைக்குது எங்கள் திருவாரூரில். உடனே வந்து என்ன பண்ணுறான், மொத்த பாஜக இந்து மதத்தை ஸ்பிரிட் ஏற்றி கிளப்பி கூட்டு போகிறான். அங்கே போய் சென்னிமலை முருகனுக்கு வந்துட்டு ஒரு ஏதோ கிறிஸ்தவ பாதிரியார் வந்து இது வந்து ஏதோ ஒரு மலைன்னு சொல்கிறாரு, சொல்லி போனோன்னா அங்கே கிளம்பி போகிறாங்க. அப்போ இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து மெட்டீரியல் கொடுத்துட்றீங்க. அதாவது எப்படி தெரியுமா, நீங்கள் ஒரு செடி, இது பக்கத்தில் ஒரு செடி, ஆனால் இது வந்து யூரியா போட்டோன்னா புஷ்குன்னு வளருது. இந்த யூரியா போட்டு வளர்க்குறது யாரு? இந்த தெலுங்கர் முன்னேற்ற கழகம். அது ஏன் வளர்க்குதுன்னா, இங்கே தமிழ் தேசியம் வளர்ந்துடக்கூடாது, நீயும் வளரலாம் நானும் வளரலாம். ஆனால் வேற ஒருத்தன் இவர் சொன்னார், வைகோ நாயுடு, தமிழ் தேசியம்னு ஒருத்தன் கிளம்பி வர்றான், அவனை வளர்த்துடக்கூடாதுன்றது யார் நினைக்கிறது? பிளானிங் பண்றவன் இவன். அப்போ பிளானிங் பண்றவனை காலி பண்ணணுமா என்ன? நீங்க வந்து அவனையும் சேர்த்துக்கிட்டு இந்த கருவெல்லாம் தேடி போகணும், போய் ஆராய்ச்சி பண்ணா தான் இதெல்லாம் முடிவுக்கு வர முடியும், சரிங்களா? பாஜக வளர்றது, பாஜக கொண்டு வந்தது இந்த திமுக. ஏன்னா தமிழ் தேசியம் வளரக்கூடாது.
அதே எடப்பாடி என்ன பண்ணும் பாரு, பாஜக ஒளிஞ்சு போனாலும் பரவாயில்ல, இந்த நாம் தமிழர் வளரட்டும், அது ஒரு தமிழர் கட்சி தானே நினைப்பாரு. என்ன திமுக நினைக்குமா? அதாவது அதிமுக அது பாஜக நாம் வீழ்த்த வேண்டியது, திமுக நம்ம வீழ்த்த வேண்டியது, இதில் எந்த மாற்றமும் இல்லை. இந்த ரெண்டுத்துக்கும் எதிராக நம்ம தமிழ் தேசியத்தை நிறுத்தணும் அப்படின்றது தான் சரியான முடிவு. அதுதான் எதிர்காலத்திலையும் நிகழ்காலத்திலையும் யாருக்கும் மாற்றம் இல்லை. இந்த விவாதத்தை நினைவூட்டுற, இந்த விவாதம் தொடங்கப்பட்டதும் இப்போ நிறைவு பகுதிக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம பேசுறதும் நீங்கள் தமிழ் தேசியம் வளர வேண்டும் என்றால் திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் அப்படிங்கறத நீங்க பதிவு செஞ்சீங்க. அதான் இந்த ரெண்டுத்தையும் வீழ்த்தணும். முடிவுல அவர் மாறி இருக்கிறாரு. இல்ல மாறலாம் இல்ல, ரெண்டுத்தையும் வீழ்த்தணும். இந்த 3 முனை போட்டி நிறுத்த வேண்டிய இடத்துல நீங்க அதுக்குள்ள நீ குறுக்க வேண்டீங்க. 3 முனையில தான் இந்த அரசியல் களத்தை நம்ம நிறுத்தணும். அப்படி நீங்க நிறுத்தாம குறுக்க எடுத்து நீங்க அதிமுகவை சொருவதன் மூலமாக இந்த மும்முனை போட்டி சிதைஞ்சிரும். திரும்பவும் இந்த மும்முனை போட்டி நம்ம நிறுத்துறதுக்கு பல ஆண்டுகள் திரும்பவும் பயணிக்க வேண்டியது இருக்கும். ஆமா, திமுகவை கட்டமைக்கணும், இந்தியாவை நம்ம எதிர்க்கணும். அப்படின்னா தான் நம்ம அந்த பயணத்தை நம்ம சரியா எடுத்துட்டு போக முடியுமே தவிர குறுக்க அதை விட்டுட்டீங்கன்னா நம்முடைய பயணம் தடைப்படும். அதுக்கு நீங்க அதிமுக ஆதரிச்சு இந்த இடைக்கால தீர்வை பெற்று நாம நாளைக்கு போறலான்றதை நேரடியாக நம்ம திமுகவை நம்ம ஆதரிச்சு முடிச்சுப்போம். திமுக ஆட்சிக்கு வரணும், அதிமுக ஆட்சிக்கு வரணும், ரெண்டு இருந்துச்சா நீங்க எதை தேர்வு செய்வீங்க? நான் அதிமுக வேணா திமுக வரட்டு தான் சொல்லுவேன். ஆமா, அதிமுக திமுக சொல்லுவேன். ஏன்னா நேரடியான எதிரி. இப்ப நீங்க சொன்னீங்க நாயுடு பாலம் வந்துச்சு, இது வந்துச்சு, இது எல்லாமே திமுக ஆட்சிக்கு கருணாநிதி பேர் வச்சிருக்கான், நாயுடு பேர் வச்சிருக்கான், நாயுடுகளுக்கு அமைச்சர் கொடுத்திருக்கான். நம்ம மக்கள் கிட்ட சொல்றதுக்கு இவன் தான் நம்முடைய எதிரி, நம்ம ஆதாரப்பூர்வமா சொல்றதுக்கு அது மட்டும் தான் வாய்ப்பு. அவனுக்கு சொல்றதுக்கு வாய்ப்பு கொடுக்கணுங்க. நீங்க கொடுங்க, அதிமுக ஓட விட்டீங்கன்னு வச்சுங்க, அதை நான் இன்னும் 10 வருஷம் வெயிட் பண்ணும். ஏன்னா இவன் 5 வருஷம் ஆண்டுட்டு போய் திரும்ப 5 வருஷம் வருவான். அப்ப திருப்பி நான் வண்டி கிட்ட வாங்க, சாப்பாடு முட்ல கட்டிப்பா, திரும்ப திமுக எதுக்கு போலான்ட்டு இன்னும் 5 வருஷம் கழிச்சு நான் அதை தான் சொல்ல போறேன். அதை நான் இப்பவே சொல்லிட்டு போறேன்ற. எனக்கு 5 வருஷத்துக்கு இன்னும் குறுக்கலான்றதான் நான் சொல்ல வர்றது. தமிழ் சூழல்ல மிகவும் முக்கியமாக பேசப்பட வேண்டிய, கொஞ்ச காலமா புகைந்து கொண்டிருந்த ஒரு அரசியலை இந்த விவாதத்துல முன்வைத்திருக்கிறோம். உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ச்சியாக இன்னொரு தருணத்துல, இன்னொரு விவாதத்துல, இன்னொரு நிகழ்ச்சியில நம்ம சந்திப்போம். தொடர்ந்து பேசுவோம் பல அரசியல் கோணங்களை. நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. நேட்னா வட அமெரிக்க தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முதல் மாநாடு ஏப்ரல் 5, 2026 ஞாயிற்றுக்கிழமை அமெரிக்காவின் தலைநகர் வாஷிங்டன் டிசி புறநகரில் காலை 9:30 மணி முதல் மாலை 5 மணி வரை. பதிவு மற்றும் உணவுக்கு கட்டணங்கள் இல்லை. உங்கள் வருகையை the natna.org ரிஜிஸ்டரில் கட்டாயம் பதிவு செய்யுங்கள்.